கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு மீண்டுமாக இந்த காலை வேளை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் மற்றும் வாழ்த்துக்களோடு இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கவனிக்க போகிறோம். என்ன ஒரு பாடம்ன்ற நம்ம யோசிக்கும் போது எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடத்தை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலன்னு சொல்லும் போது, எக்லீஷா என்பது என்ன, நம்முடைய ஊழியம் என்பது என்ன, இந்த ரெண்டு கேள்விக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கலாம். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பதிலுக்குள்ளே போயிடலாம். இந்த பாடம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது, பொதுவாகவே நம்ம பேசக்கூடிய பாடங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம் சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்குது. பட் இந்த பாடம் அப்படி இருக்காது. இந்த பாடம் எப்படி இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுறதுக்கும் அந்த குழந்தைய சாப்பிட்றது பழகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. இந்த பாடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடம் நம்மை ஒரு ஊக்குவிக்கிற ஒரு பாடமாக இருக்குது. எப்படி முன்ன ஒரு ஓட்டத்தை ஓடணும், அது தேவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை நம்ம எப்படி கவனிக்க வேண்டும் என்ற ஒரு பாதத்தை தான் இந்த ஒரு நாளில் கூட நம்ம கவனிக்க போகிறோம். ஏன் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறேன்னு சொல்லும் போது, அன்பானவர்கள்னு சொல்லும் போது, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஊழியம் குற்றம் படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம். பார்த்தீங்களா, எங்கள் அப்போஸ்தலன் பவுல் அருமையாக எழுதுறாரு, இந்த ஊழியம் குற்றம் படாதபடிக்கு நாங்கள் எவ்விதத்திலும் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களே தேவனோட ஊழியக்காரர்களாக நாங்கள் விளங்கணும்ன்ற ஒரு விஷயம், ஒரு பிரதிபலிக்கல்ன்ற ஒரு விஷயத்தை அப்போஸ்தலன் பவுல் அங்கே பேசுகிறார். பேசக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதிகால சபைகளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்துச்சுன்னா, அவங்க எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு புது சிருஷ்டியாக சபையாக மாற ஒரு வகுப்பாரில் வரும்போது ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அங்கேயே சந்திச்சாங்க இல்லைங்களா. ஸோ அதையும் காட்டிலும் நாம் இருக்கக்கூடிய கடைசியாக இந்த லவோதிக்கா சபையில் 7ஆம் கால சபைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு இங்கே என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அன்பானவர்களே, ஒரு உண்மையை சொல்ல போனோன்னாக்கா, சபைகளில் ஒழுங்கு கெட்டு போயிடும். என்ன கெட்டு போயிடுங்களா? மொராலிட்டி. சபையில் அந்த மொராலிட்டி என்ன இருக்காதுங்கன்னா, அதிகமாக காணப்படக்கூடாதுன்றாரு, காண முடியாதுன்றாரு. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான். ஏன்னா கர்த்தர் சொல்லும் போது, அவர் வரும்போது இந்த உலகத்தில் நான் உங்கள் என்ன காண்பேன், விசுவாசத்தை காண்பேனோ. இன்னொரு இடத்துல பேசும்போது, இந்த கடைசி காலத்தில் அன்பு உங்கள் மத்தியில் என்ன ஆகிடுமா, தணிஞ்சு போயிடும். அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது, அன்பானவர்களையும் சொல்லும் போது, இன்றைக்கி ப்ரெசென்ட் நடக்கக்கூடிய ஒரு ஊழியங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி சபைகள் என்ன இருக்குதுன்னா போயிட்டுருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ அநேக ஆலோசனைகளே நம்முடைய 6th வால்யூமில் பிரதர் ரசல் எழுதியிருக்கிறார். பட் நம்ம இன்றைக்கி அதுக்குள்ளே போக முடியாது. ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாக தான் நம்ம இது பார்க்க போகிறோம். அப்போ சபையோட காரியங்கள் மற்றும் தனிப்பட்ட மனிதருடைய ஒரு புது சிருஷ்டி இருக்கிற காரியங்கள் எப்படி நம்முடைய புது சிருஷ்டி ஒரு ஓட்டத்துக்கு அது நம்மை பலப்படுத்தும், இன்னும் ஓடுறதுக்கு அது பலப்படுத்துன்ற நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு வேதமானவர்கள் ஒரு புது சிருஷ்டியாக நம்ம சொல்லும் போது, அன்பானவர்களே, நம்ம கண்டிப்பாக நம்ம வந்திருக்கிற ஊழியம் போதனை ஊழியம் அல்ல இல்லைங்களா. ஒருத்தர் இங்கே பேசி நீங்கள் கேட்குற அந்த ஒரு ஊழியமும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம இங்கே சபையாக வரல. நம்ம வந்திருக்கிற ஒரு ஊழியத்தின் ரொம்ப ஒரு முக்கியத்தின் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியத்தோட ஒரு முக்கியமானது ஒரு விஷயம், நம்ம அநேக நேரத்தில் இன்றைக்கி கடைசி கால திருச்சபை மறந்து போகக்கூடிய ஒரு காரணமே அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய, அதாவது பாடுகளை பட்டு தான் மகிமை அடையணும் என்ன இருக்குது வசனம். இதுதான் புது சிருஷ்டிக்கு கொடுத்துருக்கிற ஊழியம். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஊழியத்தின் நோக்கம் பார்க்கும் போது, இந்த ஊழியத்தின் நோக்கம் மறுபடியும் பேர் சபைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி நமக்குள்ளே அது வந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் 7ஆம் தூதனுக்கு விசேஷமாக கர்த்தர் சொல்லும் போது, அவர் எப்படி எழுதுறாருன்னு சொல்லும் போது ரொம்ப அருமையாக எழுதுகிறார். மற்ற 6 சபைக்கு எழுதக்கூடிய ஒரு காரியங்கள் வேறு, ஆனால் 7ஆம் சபைக்கு எழுதும் போது அங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறாருங்க. 7ஆம் சபைக்கு எது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம ஒரு பாடத்தை நம்ம எடுத்து போகிறோம், ஏதோ ஒரு நிழல் பொருள், ஏதோ ஒரு சபைக்கு தேவையான பாடங்கள் கொடுத்துட்டு போகிறோம். பட் இதையும் காட்டிலும் 7ஆம் சபை ஒரு புது சிருஷ்டியாக வளர்ச்சி அடையணும்னு சொல்லும் போது, அந்த 7ஆம் சபைக்கு அநேக விஷயங்கள் என்ன தேவைப்படுதுன்னு சொல்லும் போது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிச்சு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான்
நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பில புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன சொல்றாருங்களா இங்க? ஆலோசனை இல்லைங்களா? அதிகமான ஆலோசனைகள் இன்னைக்கு என்ன தேவைப்படுதுங்க? சபைக்கு தேவைப்படுதுன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நமக்கு அந்த நம்முடைய 7ஆம் தூதன் மூலியமாக கொடுத்துருக்கிற அந்த ஒரு 6வது வால்யூமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஆலோசனைகள் தான் இருக்கும். ஒரு புது சிருஷ்டி, ஒரு சபையானது எப்படி வளரணுன்ட்டு. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு தேவையான ஆலோசனை. அதை பார்க்கக்கூடிய வசனங்கள் வந்து ஏதோ ஒரு புதுசாக பார்க்க போகிறதில்ல, ஏற்கனவே படிச்சிருக்கிற வசனங்கள் தான். அது மீண்டுமாக நம்முடைய நினைவுகளுக்கு அது கொண்டு வர போகிறோன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அண்ட் எக்லீஷியா ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு புது சிருஷ்டியின் தனிப்பட்ட வாழ்க்கையும் மற்றும் எக்லீஷியாவோட காரியங்கள் இல்லைங்களா, எக்லீஷியாவோட வேலைகள் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன் என்று பார்த்தீங்களா அன்பானவர்களே, நம்மை வந்து பிதாவாகிய தேவன் அருமையாக இந்த ஒரு அழைப்பை கொடுத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள்ள அவருடைய 2ஆம் பிரசன கால பகுதியில் ஆன பிறகு நம்மளை அழைத்திருக்கிறார் இல்லைங்களா. அவளை விட்டு நீ வெளியே வா. ஏன் அவளை விட்டு வெளியே வான்னு அழைத்திருக்கிறாருன்னு சொல்லிங்கன்னா, ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளே நாங்கள் முன்னதாக நம்ம இருந்திருக்கிறோம் இல்லைங்களா. அந்த அமைப்புலேருந்து வெளியே வரும்போது இங்கே வந்து என்னென்னு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரீரம் உருவாகுது. சரீரம் சொல்லும் போது ஒரு எக்லீஷா ஆஸ் அ பாடி இல்லைங்களா, ஒரு ஒன் பாடியாக உருவாகுது. அப்போ இந்த ஒன் பாடிக்கு உருவாகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்ட பிறகு நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சபைக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது பாடுகள் இல்லைங்களா. இது பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி இந்த பாடுகளை என்றைக்கு நம்ம மறுக்கிறோமோ அங்கே தான் நம்மளோட சுயநலம் என்ன இருக்குதுங்களா எழுந்து நிற்கிறதுனால இன்றைக்கி சபைகளில் வெவ்வேறான போதனைகள் வந்து தனக்கு சுயநலத்துக்கு ஏதுவான போதனைகள் வந்து அதிகமாக சபை பிரிவினைகள் என்ன ஆகுதுன்னா காணப்படுதுன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ ரொம்ப அருமையாக இங்கே பிரதர் ரசல் கூட என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எக்லீஷா என்பது உலகமெங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சரீரம்னு தான்ன்றாரு. எக்லீஷா என்பது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் ஒரே சரீரமாக தான் இருக்கும். இவங்களுடைய முக்கியமான ஒரு ஓட்டத்தின் அழைப்பின் ஒரு நோக்கமே வந்து பரிசுத்தமாக்குதல் என்றார். அப்போ இந்த பரிசுத்தமாக்குதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடுகள் வழியாகத்தான் என்ன பண்ண முடியும், பரிசுத்தமாக. ஆனால் இன்றைக்கு நோக்கங்கள் நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களேன்னு சொல்லும் போது இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சபையாக கட்ட வந்தவர்கள் எதில் முடிக்க பார்த்துட்டு இருக்கிறோம், மாம்சக்கூற சபையாக பூமியில் கட்டிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஆவிக்குரிய சபையாக கட்ட வந்தவர்கள் மாம்சக்கூற சபையாக எங்கே கட்டிட்டு இருக்கிறோம், எண்ணிக்கைகளை அதிகப்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம தான் ஆதிகால சபையில் பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது சொல்லும் போது இந்த வாய்ப்பு யாருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சபை அந்த குறைவான இல்லைங்களா, அந்த ஒரு குறைவான ஒரு வகுப்பாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும் போது, ஆனால் இன்றைக்கு ஊழியத்தின் நோக்கம் அன்பானவர்களே ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறுது. இதுக்கு அருமையான ஒரு உதாரணத்தை எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாலமன் தேவரால் கட்டும் போது அந்த கல்லை அந்த கல்லை வந்து அவங்க வந்து அந்த பாலிஷ் பண்ணும் போதும் இல்லை அது சிசலிங் பண்ணும் போதும் அதை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு வடிவமைக்கிறதோட எந்த ஒரு சத்தமும் என்ன ஆகல கேட்கல. அதே போல தான் இன்றைக்கி உலகத்தில் இந்த ஒரு புது சிருஷ்டியாக ஒரு சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை உலகத்துக்கு தெரியாதுன்றாருங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கு நம்மை தெரியப்படுத்திட்டு இருக்கிற போது அங்கே நம்முடைய நோக்கம் என்ன இருக்குது, மாறிடுச்சு. ஏதோ ஒரு சுயநலத்துக்கும் சுய லாபத்துக்கும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பூமியில் சபையோட அமைப்பை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஓடிட்டுருக்குறோன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனத்தில் வைக்கக்கூடாதாக இருக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த பாடம் வந்து அநேக ஆலோசனைகள் அநேக வசனங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். சில விஷயங்கள் வந்து வசனங்களாக நம்ம படிச்சுட்டு நம்ம பாடத்தை நம்ம முடிக்கலாம். ஏன்னா அதிகமான எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வரக்கூடிய காலத்தில் வந்து இதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு ரீப்ரிண்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 2413. இந்த சப்ஜெக்ட் தான் அடுத்தது நம்ம வரக்கூடிய காலத்தில் நம்ம எடுக்கலாம். இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க. அதாவது என்ன ரொம்ப அருமையாக சொல்கிறாருன்னா, இந்த பூலோகத்தில் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியம்னா என்னன்னு எழுதியிருக்கிறார் இல்லைங்களா. ஸோ அன்பானவர்களே, நம்ம பார்க்கும்போது ஒரு வசனத்தை கூட என்னது வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். சிஸ்டர் இந்த மன்னா புக்லேருந்து வாசிங்க. ஜூலை 8 மன்னா வாசிங்க.
ஜூலை 8ஆம் தேதி மன்னா. ம் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையால் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய ஆலயம் ஒன்று மட்டுமே சபை என்று சரீரம் என்றும் அழைக்கப்பட தகுதி பெற்றது. இது உலகத்தின் பார்வையில் முக்கியமானதாகவும் ஆடம்பரம் உள்ளதாகவும் காணப்படாமல் மிக எளிமையாக இருப்பதனால் உலகத்தாரால் அங்கீகரிக்கப்படாமலும் அங்கீகரிக்கப்படக்கூடாததுமாய் இருக்கிறது. எப்படி இருக்குங்களா? சபை எக்லிஷா என்பது ஏதோ ஒரு கட்டடம் பற்றி பேசப்படல. அந்த எக்லிஷால தேவனோடு கூட உடன்படிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பார்த்தீங்கன்னா எக்லிஷாக ஒரு சரிகரமாக பேசுகிறாரு. அப்போ எக்லிஷா என்பது என்ன இங்கே குறிப்பிடுறாருன்னு பார்க்கும்போது, இது உலகத்தில் எப்படி இருக்குதுங்களா, அறியப்படாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியது தான் ஒரு எக்லிஷான்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ அதுதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அருமையான ஒரு உதாரணம். சாலமன் தேவாலயத்தை கட்டும் போது ஒரு சத்தம் கூட அங்கே கேட்கப்படலை இல்லைங்களா. ஏன் அந்த ஒரு நாய்ஸ், அந்த ஒரு சத்தம் கேட்கப்படலைன்னு அப்படியாக ஊழியம் நமக்கு கொடுக்கப்படலை. இங்கே தேவன் இந்த ஒரு புது சிருஷ்டியை இந்த உலகத்தில் தயாரிக்கிற விஷயம் இந்த உலகத்தாருக்கு அது கண்டிப்பாக தெரியாது. ஒரு சில கிரியைகள் மாத்திரம் அவங்க காண முடியும் தவிர. அதனால் அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, இன்றைக்கி பெரும்பாலும் விசேஷமாக உண்மையை சொல்லப்போனால், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து சத்தியத்தோட குவாலிட்டியே போயிடுச்சு, படிக்கிற ஒரு குவாலிட்டியே போயிடுச்சு. 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களை படிக்கிற ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு சபையில் சுத்தமாக இல்லைங்களா. அந்த ஒழுக்கம் என்ன எடுக்குது, நாளுக்கு நாள் கெட்டு போயினே இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு பூமியில் வந்துச்சுன்னு சொல்லும் போது, இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது உலகத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒரு சபை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது எக்லிஷா என்ற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளை தான் ஒப்பிட்டு சொல்கிறார். அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உணவை கரெக்டான ஒரு சாப்பிட்ற ஒரு நிலைமையை எழுந்தாச்சு இன்னைக்கு சபை இல்லைங்களா. காரணம் என்ன? சிம்பிளான ஒரு விஷயம், மொபைல், ஒரு சோஷியல் மீடியா இல்லைங்களா. அது ஒரு பக்கத்தில் ஒரு நன்மையான காரியத்தை திறந்தாலும் அதிகமாக அது நம்முடைய சுயநலத்துக்கு என்ன பண்ணுதோ ஒரு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக அது ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அது எச்சரிக்கையாக இருக்கணும் அன்பானவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு நம்ம அழைக்கப்படலை இல்லைங்களா. நம்மளுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்குது, கையில் அநேக புஸ்தகங்கள் நம்முடைய சபைகளை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புஸ்தகத்தை படித்து நீங்கள் நம்மை வெளியே பிரதிபலிக்கவும், நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய அறிவை வெளியே பிரதிபலிக்கவும் அவசியமே இல்லை. சபையானது எப்படி தான் கிறிஸ்து கூட மனவாட்டியாக போகும்னு சொல்லும் போது, இது பாடுகளை பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தான் அது எங்கே போகுமா, மகிமைக்கு போக முடியும்னு சொல்லும் போது, நாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை வச்சு கண்டிப்பாக அது போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இந்த கேரக்டர் இருக்கோன்றாருங்க சபையில். இந்த கேரக்டர் இப்படியாக கேரக்டர் இருக்கோன்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோ ஒரு விதத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் யூஸ் பண்ணுறாரு. ஒரு சில நேரத்தில் தேவனோட பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க கீழ்ப்படியலாம் கூட அவங்கள என்ன அவங்கள யூஸ் பண்ணுறாங்க தேவன். எதுன்னு பார்த்தீங்கன்னா சபையோட நன்மைகளுக்காக, சகோதர சகோதரியோட நன்மைகளுக்காக. இது முக்கியமாக நினைவிடும். அதனால் நம்ம என்ன பண்ணிட கூட, சபையானது ஒரு வெளியரங்கமான ஒரு காரியம் அல்ல, நம்மை நாமே பிரதிபலிக்கிற ஒரு காரியமும் அல்ல, என்னோட ஞானத்தையும் என்னோட அறிவையும் நான் என்ன பண்ண பிரதிபலிக்கிற ஒரு காரியமும் இல்லை. சபையானது முக்கியமான ஊழியல்னு பார்த்தீங்கன்னா, சபை தன்னை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தன் மகிமைக்கு தன் மணவாளன் கூட அந்த மனவாட்டியாக மகிமை அடையும்படியாக போகிறது தான் சபையோட முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு ஊழியம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ இது ஒரு முக்கியமாக ஒரு காரியத்தை நம்ம சபையோட காரியத்தில் நம்ம பிரைமரி திங்காக இது இருக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற நடக்கிற காரியங்களை தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இன்னொரு விஷயத்தை கூட நம்ம வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பெலன் மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பாத்தீங்களா, தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதன் பெலன் எப்படி இருப்போமா? இது யாருக்கு சொல்றாரு? முக்கியமாக யாருக்கு சொல்றாரு? நமக்கு தான் சொல்றாரு இல்லைங்களா. ஏன்னா நம்ம தான் அவருடைய சத்தியத்தை கேட்டு உள்ள வந்திருக்கிறோம் இல்லைங்களா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 7-15 வசனம் வாசிங்க சிஸ்டர். 1 தீமோத்தி 15th verse. சாரி திமோத்தின்ற பாருங்க, சாரி டைட்டஸ். தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க.
தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். யாருக்கு சொல்றாருங்க இது? மறுபடியும் சபைக்கு தான். ஏன்? ஆனால் இன்றைக்கு நீங்கள் காலப்பகுதி பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, ஸோ இன்றைக்கு நம்ம காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூடிய நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நம்ம வந்து சமாளிக்க முடியாத என்ன ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், அன்பு மட்டும் இருந்தால் போதும்ன்ட்டுன்னு வந்துட்டோம். எந்த நிலைமைக்கு வந்துட்டோம்? அன்பு மட்டும் இருந்தால் போதும்னு வந்துட்டோம். இது வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு சாத்தான் உள்ளே கொண்டு வந்துட்டோன்னு சபைக்கு. இங்கே வந்து பரிசுத்தமாக ஆக்குதலுக்குள்ளே தான் அந்த ஒற்றுமையை நம்ம கொண்டு வரணும்னு தவிர மற்ற எந்த காரியத்துக்கும் நம் அன்பை வைத்து ஒற்றுமை கொண்டு வர முடியாது. அதுக்காக இடமும் அல்ல இது, இல்லைங்களா? சாத்தானவன் என்ன பண்ணுவானா, இந்த அன்பை வந்து அவனும் அன்பு நம்மக்கிட்ட கொடுக்குறானா. தேவன் மாத்திரம் அன்பு கொடுக்குறது இல்லையா, சாத்தானும் அன்பு கொடுக்குறானா. என்ன மாதிரி அன்புனா, அந்த அன்பில் சிக்கிக்கொள்ளவர்கள் வஞ்சனைக்கு பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு எழுதுறாரு ரசூல். என்னதுங்களா? அந்த அன்பில் நம்ம விழுவுறோங்கோ, சாத்தான் கொடுக்குற அன்புன்னு பார்த்தீங்கன்னா அதையே காம்ப்ரமைஸ்மான அன்பு, இல்லைங்களா? அது கடைசி கால திருச்சபையில் நடக்கும், அது சத்தியத்திலையும் நடக்கும் காம்ப்ரமைஸ், இல்லைங்களா? அது மாத்திரமில்லை, சகோதர சகோதரிக்கு மேலே என்ன நடக்கும்? காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்க்கு நம்ம தமிழ் என்ன சொல்கிறோம்? ஒத்து போகிறது, இல்லைங்களா? அதுக்காக இந்த அன்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றாருங்க. அந்த வஞ்சனையும் இன்னைக்கு எக்லிஷாவில் அதிகமாக காணப்படுது, இல்லைங்களா? ஸோ அன்பானவர்களே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்க ஒரு விஷயத்தை தான் இந்த இன்ட்ரடக்ஷன் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லும் போது, அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அவருடைய பலனை மறுதலிக்கிறார் என்றார்கள். அது மாத்திரமில்லை, அதில் 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். அதே 2 தீமோத்தி 3:2. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். போதுங்க சிஸ்டர். மனுஷர்கள் எப்படி ஆயிட்டாங்களா? சபையில் மனுஷர்கள் எப்படி ஆயிட்டாங்க? இப்போ தற்பிரியர்களாகவும் பணப்பிரியர்கள் ஆகவும். என்ன இது பணம்ன்றது? நாட் ஓன்லி த கரன்சி, நம்ம கையில் இருக்கிற பணம் மாத்திரம் இல்லை, அது நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வித ஒரு லாபத்தை நம்ம எதிர்நோக்கி ஓண்டி கொண்டு இருக்கிறோம், இல்லைங்களா? இதெல்லாம் இன்றைக்கு சபைகளில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை. அதாவது சபையின் ஒரு நபர்கள், அதாவது சகோதர சகோதரியுடைய நபர்கள் எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டு வருது. ஆனால் சத்தியத்தோட தன்மை, வேதமானவர்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், பைபிள் ஸ்டூடெண்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்குங்க? நிலை அது கம்மியாயினே வருது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன? அந்த சத்தியத்தின் நிலை என்ன ஆகிட்டு இருக்குங்களா? கம்மியாயினே வருது. ஆனால் எண்ணிக்கைகளில் சபை எப்படி வந்துட்டு இருக்குங்க? காரணம் என்ன? எக்லீஷான்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளல, இல்லைங்களா? ஒரு புது சிருஷ்டியோட ஒரு ஊழியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள, இல்லைங்களா? ஸோ அது மாத்திரமில்லை அன்பானவர்கள், இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். பாத்தீங்களா? இந்த வசனத்தை கூட நம்ம என்ன தவறா படிச்சோம்னா, தேவன் சுயாதீனத்தை நம்மளுக்கு கொடுத்ததுனால நம்ம எப்படி வேணாலும் ஊழியம் பண்ணலாம் நிலைமைக்கு வந்தாச்சு, இல்லைங்களா? ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்ப காலத்தில் சத்தியத்தை வரும்போது இப்படி தான் ஊழியம் பண்ணுற ஒரு நிலைமை சபைகளில் இருந்துச்சு. ஆரோக்கியமாக இருந்துச்சு, ஒற்றுமை காணப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி வேணாலும் ஊழியம் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுங்க? இப்போ அந்த சுயாதீனத்தை பற்றி இங்கே தேவன் பேசல. சுயாதீனம் என்பது நம்ம வந்து இங்கே பேசும்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல்கள் அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அங்கே தான் விடுதலாக பற்றி பேசுகிறாருங்க. இங்கே நம்ம பேர் சபைகளில் தான் விடுதலை ஆக்கிட்டு வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ இங்கே சுயாதீனத்தை வந்து தனக்கு இஷ்டத்தின் பிரகாரம் நம்ம என்ன பண்ண முடியாது, சபைகளை ஊழியத்தில் நம்ம நடத்தவும் முடியாது. சகோதர சகோதரிகள் எப்படி வேணாலும் இருக்கவும் இருக்கிறதுக்கு இது ஒரு இடம் அல்ல, இல்லைங்களா? ஸோ அதை கூட நம்ம சொல்கிறோம், இல்லைங்களா? இந்த பாருங்கள், இந்த ஒரு விஷயம் ஆதிகால சபையில் நடந்துச்சு. எப்படி வேணாலும் ஒரு ஊழியம் பண்ணலான்னு சொல்லும் போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2லேருந்து வாசுங்க.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கீழே வாங்க சிஸ்டர், அப்படியே தொடர்ந்து படிங்க. 3ஆம் வசனம். ஒன்றையும் வாக்கினாலாவது வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். பாத்தீங்களா, ரொம்ப சொல்றாரு. இன்னைக்கு ஊழியங்கள் எப்படின்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்களா, வசனம் ரொம்ப அருமையாக சொல்றீங்களா. இது கர்த்தர் காலத்துல இருந்துச்சு. அங்கே சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் உங்களோட நாமத்தினால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செய்யட்டும் இல்லைங்களா. செஞ்சவங்களாம் உள்ளே வந்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ சபைக்கின்ற ஒரு ஒழுங்கு, சபைக்கின்ற ஒரு காரியங்கள் தேவன் நியமிக்கப்பட்டுக்குது சபைகளுக்கு. எங்கே விசேஷமாக புது சிருஷ்டிக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு இது மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கலன்னா கூட, இப்போ வீட்டில் கூட நீங்கள் அந்த ஒழுங்கு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது இல்லைங்களா. அதே போல் நம்ம ஆஃபீஸில் நான் சூப்பராக நான் வேலை பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒழுங்கு இல்லைன்னா நம்மளை வச்சுக்கொள்வாங்களா? வைக்க மாட்டாங்க. எந்த துறையில் நீங்கள் எடுத்தாங்களோ டிசிப்ளின் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த நமக்கு வேதமானவர்கள் நமக்கு என்ன சொல்லும் போது, டிசிப்ளின் சொல்லும் போது நம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து அதன் பிரகாரம் வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்களாக இருக்கும். அப்போ இந்த ஊழியத்தை நம்ம சத்தியம் கிடைச்சிச்சு, சுயாதீனம் கிடைச்சிச்சு, எப்படியாக நம்ம வாழ்கிறதுக்காக இந்த ஒரு ஊழியம் நமக்காக கொடுக்கப்படல அன்பானவர்களே. அதனால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம மத்தியில் நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதனால தான் இந்த ஒற்றுமையோட என்ன ஆயிடுச்சுங்களா, ஒரு குலைச்சல், அந்த ஒழுங்கின் குலைச்சல் என்ன ஆயிடுச்சுங்க. அது மாத்திரமில்ல அன்பானவர், இந்த ஒரு சப்ஜெக்டை நைட்டு 10 மணிக்கு மேலே தான் தியானம் பண்ணேன். பிரதர் ஃபோன் பண்ண பிறகு சரி வேறு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும்னு இருந்துச்சு. சரி, இதை விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தில் டெக்கரேட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எப்படிங்களா, டெக்கரேட்டிவ் என்ன இருக்குன்னா, பார்த்து எப்படின்னா சத்தியம் பிடிக்கணும், ஆனால் சத்தியத்தில் டெக்கரமாக இருக்குன்னு விரும்புகிறோமா? புரியுதுங்களா? அதாவது சத்தியம் அழகாக இருக்குன்னு விரும்புகிறோம், சத்தியத்தில் ஒழுங்காக இருக்கிறது விரும்புறது இல்லை. சபையில் எது காணப்படுது? அட்ராக்ஷன் இல்லைங்களா. இன்னைக்கு உலகத்தில் எது தான் நடந்துட்டு இருக்குது? உலகத்தைய அட்வர்டைஸ்மெண்ட் தான், ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயங்கள் தான் இல்லைங்களா. அதே போல தான் அன்பானவர்கள், இந்த சத்தியம் கூட போக போக என்ன ஆகிடும்னா, தனக்கு சுய இச்சைப்படி கேட்கறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம் இல்லைங்களா. அந்த ஒழுங்குக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன? ஒழுங்குக்கு செவி கொடுக்க மாட்டோம், சுயாதீனம் கொடுத்தாச்சு, நாம் எப்படி வேணாலும் இந்த ஊழியத்தை நடத்தலான்ற ஒரு நிலைமைக்கு சபைகள் இங்கே வந்துடும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்தில் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாடமே எப்படி இருக்குன்னா அநேக ஆலோசனைகள் தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ சபையானது எப்படி இருக்கணுன்ற ஒரு வார்த்தைகளை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லும் போது, நீங்கள் ரீப்ரிண்ட் 35-34 ரீப்ரிண்ட் 35-34 என்ன பேசுகிறாருன்னா, எக்லிஷா என்பது ஒரு சொசைட்டி ஆஃப் என்கரேஜர்ஸ் என்றார். என்னங்களா, சபையானது ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் அங்கே இருக்கணும். என்னதுங்களா, சபையானது ஒவ்வொருத்தரையும் தூக்கி விடணும், ஊக்குவிக்கணும். அதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். அதாவது சபையில் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். என்கரேஜ்மெண்ட்னா என்ன? இவங்களோட விசுவாசத்திலே சபையாரை வளர்க்குறதுக்காகவும் சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது தான் சபை. அதுதான் ஒரு எக்லிஷியா. அதனால சொல்ல ஒரு மியூச்சுவல் சப்போர்ட், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமையும் இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, ஒரு அன்பிலும் இரக்கத்திலும் சபை வளரணும் என்றார். அதுதான் ஒரு சபை என்ற ஒரு எக்லிஷியா, அதாவது சொசைட்டி ஆஃப் என்கரேஜஸ், ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த சபை இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் கர்த்தர் கூட சொல்லும் போது, இப்படிப்பட்ட ஒரு சபையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே 2-3 பேர் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியிலே நான் இருக்கிறேன்ற ஒரு விஷயத்தை கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு நம்ம பார்க்குறோம். அப்போ சபைன்றது இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. சபை என்னது ஏதோ ஒரு நம்ம பழைய சபைகளில் இருந்தது போல் ஏதோ பாடத்தை நீங்கள் கேட்டு போகிறதுனால இட்ஸ் நோ யூஸ், எந்த பிரயோஜனமும் இல்லை. அது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். அங்கே ஒரு சுயாதீனம், அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவாலிட்டி, என்ன சொல்கிறது ஈக்குவாலிட்டிக்கு சரிசமம் அங்கே காணப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது சபையில் இருக்குதுன்றாருங்க. அது ரீப்ரிண்ட் நம்பர் 35-34 த சொசைட்டி ஆஃப் என்கரேஜர்ஸ்ன்றாருங்க. அப்போ நமக்கு இந்த சபையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டங்களுடைய முக்கியத்துவம் என்ன? எதுக்கு நம்ம கூடுறோம்? கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் கூடுறோம். இது நம்ம ஆன்லைனில் கூட கேட்டுக்கலாம் இல்லையா? இப்போ இருக்கிற ஒரு நவீன ஒரு உலகத்தில், இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டில்
கண்டிப்பாக ஃபெலோஷிப் இருக்கணும் இல்லைங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போ நம்ம சபையோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம், கூடுகையின் நோக்கம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க சிஸ்டர். எஃபிஷியன்ஸ் 4th chapter verse 12 and 13. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 12-13 சிஸ்டர். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும். போதுங்க சிஸ்டர். இது இங்கே எப்படின்னா தமிழில் இங்கிலீஷில் மேலே வருது. தமிழில் இங்கிலீஷில் கூட வாசிங்க. எஃபிஷியன்ஸ் 4th chapter verse 12. For the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ. இல்லைங்களா. இப்போ தமிழில் வாசிங்க சிஸ்டர், அதே வசனத்தை மறுபடியும். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். இல்லை, அந்த ஸ்டார்டிங்கில் அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். பார்த்தீங்களா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு இல்லைங்களா, the perfecting of the saints. அப்போ நம்ம இந்த எக்லீஷியா என்பது நம்முடைய இந்த கூடுகையோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் சீர்பொருந்த பொருட்டு. அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபையோட அங்கத்தினரை என்ன பண்ணுமா, பக்தி விருத்தி ஏதுவாக வழிநடத்தணும். எடிஃபைங் த பாடி ஆஃப் தி கிரைஸ்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட், அந்த பர்பஸ் ஆஃப் மீட்டிங் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது எப்போ மட்டும் நடக்கணும்? 13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். வாசிங்க இங்கிலீஷில் 11, இங்கிலீஷ் 11 வாசிங்க சிஸ்டர். சாரி, தமிழில் 11, 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும். பாத்தீங்களா, எப்போ மட்டும் இது அந்த ஒரு பரிசுத்தவான்களுடைய சீர்திருத்தத்தில் இருக்கணுன்றாருங்க. அதாவது பரிசுத்தவான்கள் சீர்திருத்தத்தில் என்ன, எக்லீஷா என்பது ஒரு பரிபூர்ணம் அல்ல. புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே, எக்லீஷா என்பது பரிபூர்ணம் அல்ல, பூமியில் இருக்கிற எக்லீஷா. அப்போ இங்கே வந்துக்கிறது நம்ம எதுக்காக? பூர்ணம் அடைகிறதுக்கு இல்லைங்களா, பரிசுத்தமாக்கிறதுக்கு, சீர்திருத்தலுக்கு. அப்போ இங்கே தான் என்ன தேவைப்படும்? கரெக்ஷன் இல்லைங்களா. அந்த கரெக்ஷன் எப்போ மட்டும் நடக்குதுன்றாருங்க? 11 வாசிங்க சிஸ்டர். இப்போ மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும். பாத்தீங்களா, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். எப்பங்களா? பூரண புருஷராக வரைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ வந்தும் நம்மளால் கண்டிப்பாக பயணிட முடியாது. அப்போ எக்லீஷா கூடுகிறத ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூரணம் புருஷர் ஆகிற வரைக்கும் அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைகிற மட்டும் இங்கே நமக்கு என்ன தேவைப்படுதுன்ட்டாருங்க? கரெக்ஷன் தேவைப்படுது, பரிசுத்தமாக்குதல், சீர்திருத்துதல் தேவைப்படுது. இதுதான் என்ன பண்ணனா, சபையான சரீரத்தை பலப்படுத்துன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இதுதான் பர்பஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ். எக்லீஷா ஒரு நோக்கமே இதுதான் இருக்கணும். அப்போ எப்படிப்பட்ட இந்த மீட்டிங்ஸ் வைக்கலாம்? எப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் வைக்கலாம்? சரி, இப்போ என்ன மீட்டிங்ஸ் நம்ம வச்சுன்னு இருக்கிறோம்? இந்த மீட்டிங் பேர் என்னங்க? இந்த மீட்டிங்க்கு டிஸ்கோர்ஸ் மீட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. டிஸ்கோர்ஸ் மீட்டிங் நான் இங்கே சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் 6வது வால்யூமில் படிக்கும் போது மீட்டிங்ஸோட முக்கியத்துவத்தை குறித்து பிரதர் ரசூல் பேசும்போது இந்த டிஸ்கோர்ஸ் மீட்டிங்கை கணக்கில் ஒரு வைக்கிறதுல இதை எப்படி கருதுறாங்கன்றன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ லீஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மீட்டிங்ன்றாங்க. இதை ஒரு கணக்கிலே ஒரு வைக்கிறதுல. அப்போ எந்த மீட்டிங் சபையை அதிகமாக வளர்ச்சிப்படும்? அப்போ இந்த மீட்டிங் தேவைப்படணும்னு கூட சொல்ல வரல நான், மேலே தவறாக புரிஞ்சுக்காதீங்க. தேவை. ஆனால் இதையும் காட்டிலும் வளர்ச்சி அடைக்கு இன்னும் நிறைய கூடுகைகள் இருக்குது இல்லைங்களா. அது எப்படிப்பட்ட ஒரு கூடுகைன்னு சொல்லும் போது டெஸ்டிமனி மீட்டிங்ன்றாருங்க. சாட்சி கூட்டங்கள், இந்த ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது இல்லைங்களா. ஸோ அதை கூட வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். எந்த மாதிரி அனுபவத்தை நம்ம பகிர்ந்து கொள்வது, நம்ம கடந்து வந்த பாதைகளை ஏன் பகிர்ந்து கொள்வதுன்னு சொல்லும் போது வாசிக்கலாம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்காருங்களா? அவரு ஆறுதலின் இரக்கத்தின் பிதாவும் ஆறுதலின் தேவனுமா இருக்கிறார். அதுல கண்டினியூஸ் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபதிரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அருமையா சொல்றாரு. எங்களுக்கு வர உபத்திரம் அதே போல சபையில் வரக்கூடிய உபத்திரத்தில் நாங்களுக்கு பலன் அடைகிற மாதிரி நாங்கள் ஆறுதல் பெற்றிருக்கிறோம். இதை என்ன பண்ண சொல்றார்? ஷேர் பண்ண சொல்றார் நம்மள. எதுங்களா? நாம் எப்படிப்பட்ட பாதையை கடந்து வந்திருக்கிறோன்ற ஒரு விஷயத்த இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 5384 என்ன சொல்கிறாருன்னா, ஹவு டு கெட் டபுள் எஃபெக்ட். அதாவது இந்த ஒரு சாட்சி கூட்டங்களில் சபையானது ரொம்ப பலப்படும்ன்றார். ஏன்னா இந்த ரீசெண்டான இப்போ மேபி கடந்த வாரம் நம்ம போகக்கூடிய ஒரு அனுபவங்கள், தேவன் அநேக விஷயத்தில் என்ன பண்ணியிருப்பார், நம்ம மாம்சரீகமாகவும் காப்பாற்றியிருப்பார் இல்லைங்களா? ஆனால் நம்மளுக்கு தெரியும் மாம்சரீகத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அநேக ரீதியாக ஆவிக்குரிய ரீதியில் நம்மளை என்ன பண்ணியிருப்பார், வழிநடத்தார். ஏதோ ஒரு தப்பில் கீழே விழுற மாதிரி இருந்திருக்கும், ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை நிறைந்திருக்கும். அப்போ ஏதோ ஒரு தேவனுடைய சத்தியங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கோம், பலப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா? இந்த விஷயங்களை வந்து இந்த மாதிரி கூட்டங்களை நீங்கள் சபையில் அங்கீகரிச்சிங்கன்னா 2 விதத்தில் என்ன இருக்குதுங்களா, எஃபெக்ட் இருக்குதுன்றாருங்க. அதாவது யார் இங்கே சாட்சி கொடுக்குறாருங்களோ, அங்கே யார் கேட்குறாருங்களோ அதை கூட எப்படி செய்ய சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரையும் பகிர்ந்து கொள்ள சொல்கிறார். அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட வளர்ச்சி எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுன்றார். அதாவது சாட்சி கூட்டம்னு சொல்லும்போது நீங்கள் உலக பிரகாரமான நினைச்சதை பற்றி இங்கே பேச தேவையில்லை, அதை பற்றி இங்கே பேச தேவையில்லை. எப்படி தேவனுடைய அன்பிலும் தேவன் நம்மளை சகலவித விஷயங்களை எப்படி என்னை வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறார், அந்த ஒரு காரியத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது அன்பானவர்களே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பலப்படுத்துவாங்கன்றார். ஒரு சில இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே சகோதரிகள் அழுதுட்டாங்க. இந்த மாதிரி பேசும்போது அவங்க அவங்க அப்போ தான் அவங்க உள்ளகிற வார்த்தைகள் என்ன ஆகுது, வெளியே கொண்டு வராங்க. இன்னும் அவங்க பலன் அடைகிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்கன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்த ஒரு மீட்டிங் எதுன்றார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சபைக்கு ப்ரேயர் மீட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் என்றார் இல்லைங்களா? நம்முடைய அன்பு சகோதரர்கள்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல. அதாவது சபைக்காக நம்ம சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆதிக்கால திருச்சபைகள் எப்படி தான் வாழ்ந்தாங்க, சபைக்காக அவங்க ஜெபிச்சவர்கள் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பேதுரெல்லாம் நம்ம ஒரு இந்த இதில் மாட்டிக்கும் போது அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, சபைகள் ஜெபிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு சக அங்கத்தினரும் சபைகளில் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போது தேவனுடைய வளர்ச்சியில் அடையும் போது சில மாம்சக்குரிய பலனத்துக்கு நம்ம விழுந்திருக்கும். இது அதிகமாக என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக என்ன பண்ணிவிடுவோம், இந்த சப்ஜெக்ட் முடியும் போது இவங்களெல்லாம் உங்களை ஜெபத்தில் எங்கே நினச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த சபை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு கூடுகை நமக்கு தேவை என்ற ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ அன்பானவர்களே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஸ்டடீஸ் சபையில் இருக்கணுன்றது சொல்லும் போது மூப்பர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா எக்லிஷாவோட காரியங்களில் பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு ஸ்டடீஸ் இருக்கணுமா, கனெக்டட் லெசன். புரியுது இல்லைங்களா? அதாவது மூப்பர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாடங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விசேஷமாக சபை ஒற்றுமை பற்றி என்ன பண்ணுமா, அவங்க அதிகமாக பாடங்களை அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா சபையை காக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, தேவன் மூப்பரோட அந்த மந்தையை கொடுத்துருக்கிறார் அவங்க கையில். அப்போ சபையை காக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இவங்க என்ன பண்ணோம்னா, அங்கே ஒற்றுமை குறித்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, கனெக்டட் லெசன் என்றார்கள். அதாவது இப்போ கர்த்தர் நம்ம இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு பிரதான ஒரு மூப்பர் நமக்கு இல்லைங்களா? அவருடைய பாடங்கள் நம்மலாம் வேதாகமத்தில் படிக்கும் போது எப்படி இருக்குதுங்களா, ஒரு கனெக்டட் இருக்கும், ஒரு ஒற்றுமை கொண்டு வரும், ஒரு நம்முடைய அபூர்ண நிலைமை அது யோசிக்கும், நம்ம எந்த இம்பர்ஃபெக்ஷனில் இருக்கிறோம் அந்த மாதிரி தான் ஒரு டிஸ்கோஸ் பை எல்டர்ஸ் இருக்கணுன்றார். யூனிஃபைட் அண்ட் கனெக்டட் லெசன்ஸ் இருக்கின்ற அந்த எப்படி அந்த அன்பை கொண்டு சேர்க்கணும், எப்படி ஒரு சபையானது அது ஒற்றுமையில் அது வளர்ச்சி அடைகிறதுக்கு சத்தியத்தின் நிமித்தமாக என்ன ஒரு விஷயங்கள் இருக்குதுன்ற ஒரு காரியத்தை இங்கோ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மூப்பர்களுடைய டிஸ்கோர்ஸஸ் இருக்கணுன்றாருங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஒரு மூப்பர்களுடைய வேலை என்னன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரி தவறுகளை செஞ்சுட்டா
என்ன பண்ணுமா? ஆனால் அநேக நேரத்தில் இங்கே பிரதர் ரசூல் எழுதும்போது அநேக நேரத்தில் இந்த மத்தேயு 18ஆம் காரியத்தை 15லேருந்து 17 மட்டும் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அது கூட வாசிக்க ஒரு சிஸ்டர், Matthew 18 chapter verse 15 to 17. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 வசனங்களுக்கு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னிடமே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அந்நியனை போலவும். இல்லைங்களா அன்பானவர்கள், இது ரொம்ப முக்கியமானது. அநேக நேரத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா பிரதர் ரசல், த மோஸ்ட் ப்ரொஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் கிறிஸ்டியன் ஆர் இக்னோரிங் திஸ் டாபிக்ன்ட்டார். என்னாருங்களா? அதாவது அதிகமாக கிறிஸ்துக்குள்ள வளர்ந்தவர்கள் ஒரு ப்ரொஃபஷனாக, அதாவது இந்த ஊழியத்தை ஒரு ப்ரொஃபஷனாக நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த காரியத்தை மறுதளிக்கிறாங்கன்றார். ரொம்ப இந்த படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா எப்போ தப்பிக்கன்னு பார்க்குறோன்னு தவிர அதை ஒற்றுமைக்கு கொண்டு வர ஒரு காரியங்கள் இன்றைக்கி இது போயிடுச்சு. ஒற்றுமை எப்போ கொண்டு வரோம்? அந்த சகோதரன் சகோதரினாலாவது எனக்கு எதனா லாபம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நான் இந்த சபைக்கு மூப்பராக இருந்தால், ஏதோ ஒரு சபையில் பிரச்சனை இருக்குது 2 பேருக்கு, அதில் ஒரு சகோதரன் ஏழை, ஒரு சகோதரன் பணக்கார். எந்த சகோதரன் நான் ரீட்டைன் பண்ண விரும்புவேன்? பணக்காரர் தான். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இது சபையில் காணப்படும். அதனால தான் இந்த மெத்தட் என்ன பண்ண சொல்கிறாரு அவர் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை யூஸ் பண்ண சொல்கிறாரு. அப்புறமா இது நம்முடைய மூப்பர்களுடைய போதனைகள் இப்படியாக இருக்கணும். சபைக்கு அந்த ஒற்றுமையும் அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு இயக்கக்கூடிய ஒரு போதனைகள், சபையின் ஒழுங்குக்கான காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக மூப்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்புறமா எக்லீசியாவில் நடக்கக்கூடிய ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாரா, முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்டடீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் ஸ்டடீஸ் தான். அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஸ்டடீஸு நம்ம எதுவுமே காணப்பட முடியாது. ஆனால் இன்றைக்கி எக்லீசியாவில் எப்படி நடக்குது? வால்யூம் ஸ்டடீஸ் விட்டு மற்ற எல்லா ஸ்டடீஸும் பண்ணுறோம். சபைக்கு கொடுக்குற அந்த 7ஆம் தூதன் சத்தியத்தின் கொடுக்குற உணவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்றைக்கி விட்டுட்டோம் இல்லைங்களா? இன்றைக்கி பிரதர் ரசல் பேர் எடுத்தால் கூட என்ன இருக்குதுங்களா? உங்களெல்லாம் கோமா வரலையா? ரசல் என்றாரு. அன்பானவர்களே, சத்தியத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான் இல்லைங்களா? எது வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அது படித்து உணர்ந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை நம்ம கொண்டு போவோன்றப்பா. இப்படியாக ஒரு ஸ்டடீஸ் நமக்கு இருக்குன்ற நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்டடீஸ் சபைக்கு எது தேவைன்னு சொல்கிறாருன்னா, டாபிக்கல் ஸ்டடீஸ். ஒரு தலைப்பின் கீழே, இந்த தலைப்பின் கீழே ஸ்டடீஸ் சபைக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்றாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக் ஸ்டடீஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? ஹெல் ஒரு தலைப்பு, அந்த நரகம் இல்லைங்களா ஒரு தலைப்பு, அந்த நரகத்துக்கு இருக்கக்கூடிய அநேக வசனங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம். அது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி டாபிக்கல் ஸ்டடீஸ் சபைக்கு தேவைன்றாருங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்டடீஸில் சபையோட பங்கு எப்படி இருக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். மூப்பரோடைய போதனைகள் பற்றி எப்படி இருக்கணும்னு பேசிட்டோம், சபையில் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டடீஸ் இருக்கணும்னு பேசிட்டோம். அப்போ சபையோட பங்கு எப்படி இருக்கணும்? பார்ட்டிசிபேஷன் இஸ் எசென்ஷியல் என்றாரு. வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 6:6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பார்த்தீங்களா? எங்க ரொம்ப அருமையா என்ன சொல்றாருன்னா, திருவசனத்தை உபதேசத்தை கேட்கிறவர்கள் சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு உபதேசிச்சுட்டு இருக்கிறேன், நான் இறங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ண, எனக்கு நன்மைகள் பகிர்ந்து கொள்ளணும். என்ன நன்மைகள் கொடுப்பீங்க? நான் இறங்க ஒரு நல்ல சப்ஜெக்ட் பேசிட்டு கீழே இறங்குறேன், இறங்கிட்ட பிறகு நீங்கள் என்ன கொடுப்பீங்க எனக்கு இல்லைங்களா? புரிஞ்சு கொள்ளுது சொல்ல அன்பானவரே, தவறு என்ன கொடுப்பீங்க? இதுதான் ரொம்ப உண்மையானது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ரசல் எழுதுறாரு, நான் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். ரீப்ரிண்ட் நம்பர் 2500 பேராகிராஃப் 6 என்ன எழுதுறாருன்னா, இந்த நன்மைகள் கொடுக்கறது பணமும் இதை நினச்சிடாதீங்கன்றாரு இல்லைங்களா? இது பேர் சபைகளில் நடக்கக்கூடிய ஒரு பழக்கம்.
ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லைங்களா. ஊழியத்தை நடக்கிறது நம்ம கண்டிப்பாக அது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இதை வந்து வெறுமையாக நீங்கள் எது நினச்சிட்டாதீங்கன்னா பணம்னு நினச்சிட்டாதீங்க, இது ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டாதீங்க. எதோ நம்ம எப்படி பண்ணுவோம், எப்படி முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவோம் நம்ம, ஏதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது ஏதோ ஒரு நினச்சிட்டு நான் புண்ணியம் செஞ்சுட்டு நினச்சிடாதீங்க. அப்போ இங்கே பகிர்ந்து கொள்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, இப்படியாக சபையில் ஸ்டடீஸ் நடக்கும்போது ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருமா, நான் கிறிஸ்துக்குள்ளே வளர்ச்சி அடைந்துன்னு இருக்கிறேன்ட்டு. ரீப்ரிண்ட் நம்பர் 4122 paragraph 5 என்ன அருமையாக என்ன சொல்கிறாருன்னா, even the humblest shall think for himself, thus develop an individual faith and character. யார் ஹம்பலஸ்ட்டு? சபையில் கீழே இருக்கிற சகோதர சகோதரிகளும் இந்த மாதிரி ஸ்டடீஸில் பங்கு கொள்ளும் போது அவங்க என்ன யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களாம். இப்படி கிடைக்கும் போது என்னையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கருத்து கொண்டு வராங்க. இதனால் என்னுடைய குணலட்சணத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் நான் பலப்படுத்த முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு சபைக்குள்ளே அன்பான சகோதர சகோதரிகள் வந்துடுவாங்களே. யார்? சபையில் ஒதுக்கப்பட்ட சகோதரிகள் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம். த ஹிம் இன் த ஹம்பிளஸ்ட் பர்சன் இன் த எக்லீஷியா, சபையில் வந்து தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு தாழ்வான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரி கூட இந்த ஸ்டடீஸில் அவங்களுக்கு இப்படியாக வாய்ப்பு அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் போது அன்பானவர்களே அவங்களுக்கு அதிகமாக விசுவாசத்திலையும் குணலட்சணத்திலையும் அவங்க வந்து வளர்றதுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சரி சமம் சபையில் என்ன இருக்குமா இல்லைங்களா, அங்கே எழுதுறாரு. அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் 6 கூட எழுதுற இப்படிப்பட்ட மீட்டிங் நீங்கள் சபையில் நீங்கள் கொடுக்கும் போது, இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா இவ்வளோ மீட்டிங்ஸு, அந்த பெரியன் ஸ்டடீஸ் எல்லாம் இப்படியாக இந்த மீட்டிங்கில் நம்ம வளரும் போது F263 வால்யூம் 6th வால்யூமில் பேஜ் நம்பர் 263 என்ன சொல்கிறாருன்னா, தேர் இஸ் நோ ரூம் ஃபார் கிளெரிக்கிசம்ன்றாரு. என்னதுங்களா தேர் இஸ் நோ ரூம் ஃபார் கிளெரிக்கிசம்னா என்ன அர்த்தம்? மத குரு போதனைகள் தவிர்க்கலான்ட்டாருங்க. என்னதுங்களா, மத குரு போதனைகள்லாம் புரிஞ்சுச்சு இல்லைங்களா? வேறு சபைகளில் யார் வண்டி பேசணும்? மத குரு மாத்திரம் பேசணும். இது அங்கே பரிசர்கள் மதியிலும் நடந்துச்சு, இன்றைக்கி நம்ம மதியிலும் நடந்துகிட்ருக்கு. இங்கே யாருக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும்? அப்போ சபையோட வளர்ச்சி என்ன இருக்குது? மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லைங்களா? ரொம்ப அன்பாரு. இதில் வந்து அங்கே சரிசமத்தை கொண்டு வரது தான் எக்லிஷாவில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டடீஸ், பெரியன் ஸ்டடீஸு, இந்த ப்ரேயர் மீட்டிங்ஸு, டெஸ்டிமனி மீட்டிங்ஸ் இப்படியாக கொண்டு வரணுன்றார். அது என்ன சொல்கிறாருன்னா, அதிகமாக நீங்கள் போதனைகள் பார்க்கிலும் இப்படியாக நீங்கள் மீட்டிங்ஸ் கொண்டு வரும்போது எல்லாரும் பங்கு கொள்ளும் போது சபையோட வளர்ச்சி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுடுன்றாங்க. இல்லைனா எப்படி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு போகிற ஒரு நிலைமை தான் சபையில் காணப்படும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தது என்ன ஒரு மீட்டிங்ஸ் பாருங்கள், அது கூட இன்னொரு வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். இந்த பங்கு கொள்வது எப்படி நம்ம வந்து நான் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்திருக்கிறேன் நான் அறிக்கையிடலான்னு சொல்லும் போது ரோமர் 10:10 கூட வாசிங்க. ரோமன்ஸ் 10 chapter verse 10. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரொம்ப முக்கியம், வாயினால் அறிக்கை பண்ணோம். நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சி அடைந்துன்னு இருக்கிறனோ, இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் வரும்போது தான் என்னால் வாயினால் என்ன பண்ண முடியும், அறிக்கை பண்ண முடியும், எந்த விசுவாசத்தில் நான் இருக்கிறேன். அதனால தான் என்ன சொல்கிறார், நான் சபையில் அந்த ஒரு ஈக்குவாலிட்டியை நீங்கள் கொண்டு வந்துருங்கன்றாரு என்று நம்ம பார்க்கணும். அந்த சுயாதீனம் என்பது சபையில் அந்த இருக்கிற ஈக்குவாலிட்டியை தான் கொண்டு வர்றாரு. பட் அது அந்த ஒரு சரிசமம் வந்த பிறகு நம்ம எப்படி வேணாலும் ஆடுறதுன்னு பற்றி இங்கே பேசப்படல. அதை வந்து ஒழுங்காக செயல்முறையில் கொண்டு போகும்போது சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டங்கள் இருக்கும். அடுத்தது எப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் சபைக்கு ரொம்ப தேவைப்படுதுன்றாருன்னா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ். அது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அன்பானவர்களே. அதாவது எப்படிப்பட்ட பிஸ்னஸ்னால் த லார்ட்ஸ் பிஸ்னஸ் இந்த எக்லீஷியா, கர்த்தருடைய சபை எப்படி வளர்ச்சி அடையணும், எப்படிப்பட்ட வளர்ச்சியில் அடையணும் என்ற ஒரு திங்கிங் சபையில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களை அவங்க அப்போ தான் வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒருத்தரே எங்கள் சபையை வழிநடத்தும் போது அங்கே சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் ஏகப்பட்ட கேள்விகள் மனதில் இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்ம தூங்கும் போது தல்காணிகள் எதை வச்சு தான் தூங்குகிறோம், பிரச்சனையோடு தான் தூங்குகிறோம் இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கும் போது உண்மையான சபை, அந்த மனவாட்டியாக போகக்கூடிய ஒரு சபை பிரச்சனை எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும். இதன் மூலியமாக தான் தேவன் நம்மளை என்ன பண்ண, அதனால பாடுகள் நிமித்தமாகத்தான் நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், சுத்திகரித்து மகிமைக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லும் போது, அப்போ இந்த ஒரு எக்லிஷா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் நடக்கும்போது அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கொண்டு வரும்போது அங்கே அந்த பிஸ்னஸ் மீட்டிங்ஸ், அதாவது கர்த்தருடைய எப்படி இன்னும் சபை வளர்ச்சி அடையணுன்ற ஒரு காரியம் சபைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்ற நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் சபைக்கு நிறைய ஊழியங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அந்த ஊழியங்கள்லாம் சபையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான்
ஒரு சபை ஆரோக்கியமானது இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களை வைத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எஃபிசியன்ஸ் 4th chapter verse 11. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், அதில் 12 வரும் சிஸ்டர், இதில் 12 வரும் நீங்கள் தமிழில். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இல்லைங்களா? அப்ப சபையில ஒரே ஊழியத்தை வைக்கல தேவன், வெவ்வேறு ஊழியங்கள் வச்சிருக்கிறார். அந்த வெவ்வேறு ஊழியங்களை நம்ம என்ன பண்ணணுமா, சரியான விதத்தில் நம்ம கை கொள்ளும் போது இந்த ஊழியத்தை, இவ்வளோ ஊழியங்கள் சபைக்கு இப்போ தேவைப்படுது இல்லைங்களா? அதுலேயும் கூட சிஸ்டர் 1 கொரிந்தியர் 12:29 கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 29 சிஸ்டர். எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். பாத்தீங்களா? போதும் சிஸ்டர். அப்ப என்ன, எத்தனை ஊழியத்தை பத்தி பேசுறாரு? 8 ஊழியத்தை பத்தி பேசுறாரு இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு அதிகமாக சபையில் காணக்கூடிய ஒரு ஊழியங்கள்னு போதனை ஊழியங்கள் மாத்திரம். ஆனால் யாக்கோபு எழுதும் போது அநேகர் போதகாக விழுவார். ஏன் அன்பானவர்கள்னு சொல்லும் போது இப்படிப்பட்ட ஊழியங்கள் நம் சபையில் நியமிக்கும் போது விசேஷமாக சகோதரர்கள் இல்லைங்களா, விசேஷமாக சகோதரிகளுக்கு ஒரு சில பங்கு இருக்குது. அது நம்ம வேறு சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். ஆனால் விசேஷமாக சகோதரர்கள் அவங்க ஓட்டத்தில் இன்னும் அதிகமாக ஓடுவாங்களா? எப்படி இருக்குங்களா? 8 விதமான ஒரு ஊழியத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணணும்னா சபையில் கொண்டு வரும்போது தான் அந்த சபையோட காரியங்கள் தேவனுக்கு ஒரு மகிமையாக இருக்குன்றாருங்க. இந்த காரியத்தை யார் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது, அன்பானவர்கள்னு சொல்லும் போது 6th வால்யூம் பேஜ் நம்பர் 281 என்ன சொல்கிறாருன்னா, அது எழுதிக்கங்க. பேஜ் நம்பர் எஃப், ரெஃபரன்ஸ் வந்து எஃப்ன்றது 6th வால்யூமு, பேஜ் நம்பர் 281. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஈச் எக்லிஷியா should thus be a theological seminary from which efficient teachers would continually be going forth to wider fields of service. அதான் ரொம்ப என்ன இல்லைன்னா, ஒவ்வொரு சபையானது, ஒவ்வொரு எக்லிஷியானது ஒரு தியாலஜிக்கல் செமினரின்றாருங்க. என்னதுங்களா? தியாலஜிக்கல் செமினரினா என்ன? அதாவது ஊழியத்துக்கு பயிற்சி பெறுறோங்க, ஊழியத்துக்கு பயிற்சி பெறுங்க. அப்போ ஊழியத்துக்கு பயிற்சி பெறணும்னா அப்போ சபையில் என்னென்ன ஊழியம் இருக்குதுன்னு என்ன பண்ணணும்? சபையார் தெரியணும். அப்போ தான் என்னென்ன ஊழியத்துக்கு அவங்க பயிற்சி பெறணுன்ற புரியும். அப்போ எக்லிஷா என்ன பண்ணணும்னா இல்லைங்களா, இந்த ஒரு, அதாவது இது எங்கே எழுதுறது, டெவலப்மெண்ட் ஆஃப் எல்டர்ஸ். அதாவது சபையில் ஒரு மூப்பர் வந்து, அதாவது ஒரு மூப்பர் வந்து எப்படி ஒரு சகோதரர்களை பார்க்க வேண்டியன்னு சொல்கிறாருன்னா, அந்த சகோதரர்களையும் என்ன பண்ணுமா மூப்பர் அடையிறதுக்கு ஒரு வளர்ச்சிக்கு அவங்கள கொண்டு வரணுன்றாரு. ஏன்னா உலகத்திலே சொல்லுவாங்க, த கிரேட்டஸ்ட் லீடர் ஹூ மேக்ஸ் த சர்வெண்ட் ஆஸ் த லீடர். உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு வழிநடத்த ஒரு லீடராக இருக்க வேண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கீழே அடிமைத்தனத்தில் இருப்பாங்கள்ல சர்வெண்ட்டாக, அவங்களே வந்து லீடராக கவனிக்கிறார். பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செஞ்சார். அதனால தான் இன்றைக்கி அப்போஸ்தலர் மூலியமாக உலகமெங்கும் சத்தியம் என்ன இருக்குதுங்களா, பரவி இருக்குது. அப்போ இங்கே பேசும்போது எக்லிஷியா இந்த இவ்வளோ ஊழியங்கள் நம்மளுக்கு காணப்படுது. அப்போ இந்த இவ்வளோ ஊழியங்களை சகோதர பலப்படுத்துறது வந்து இப்போ நான் எந்த பொறுப்பில் இருக்கணும், என்னுடைய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி சபையை நான் ரெடி பண்ணுன்றாருங்க சகோதரி. அதெல்லாம் இட் ஹாஸ் டு பி a theological seminary where efficient teachers would continually be going forth through wider fields of service. அப்போ இங்கத்துலேருந்து தான் என்ன பண்ணுமா, தயாரிக்கணும், ஊழியத்துக்கு தயாரித்து அங்கே இன்னும் அதிக இடத்துல ஊழியத்துக்கு அது பரவக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சபைக்கு ஒரு ஆலோசனைகளை பற்றி இங்கே பார்க்குறோம், சபையோட காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, சபைக்கு ரொம்ப முக்கியமானது தேவை வந்து சப்போர்ட், அட்மானிஷன்ஸ், டெக்கரம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு வந்து சப்போர்ட்ன்றது ஒரு சகாயம், ஒரு ஹெல்ப். அட்மானிஷன்னா ஒரு போதனைகள், எப்படிப்பட்ட ஒரு போதனைகள் இருக்கணும்ன்ற. நெக்ஸ்ட்டு வந்து ஒழுங்கு பற்றி பேசுகிறோம். இது 3 விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இது 3 நம்ம எங்கள் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். அப்ப சபையில் எப்படிப்பட்ட போதனை இருக்கணும்? வெறியும் நான் சப்ஜெக்ட் பேசிட்டு போயிட்டு ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு நிழல் பொருளை நான் பேசிட்டு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசும்போது எந்த ஒரு பிரயோஜனம் அன்பானவர்களே. இது தேவைன்றதுன்னு இல்லை, இது தேவை. ஆனால் அதிகமாக ஒரு புது சிருஷ்டி ஒரு சபையாக வரும்போது என்ன தேவைப்படுதுங்களா? ரொம்ப முக்கியம். மறுபடியும் வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், தொடர்ந்து யாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். அவ்வளவுதான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? அது கூட வாசிங்க சார். 15, 18 மட்டும் வாசிச்சிடுங்க. ஒருவனும் மற்றொருவனை செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இல்லைங்களா? இது 23 மட்டும் பேசுறாரு. நம்ம அதை அவ்வளோ போனால் அப்போ இங்கே ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு போதனைகள் தேவைன்னு அன்பானவர்களே, அவங்கள ஒரு ஊக்குவிக்கிற ஒரு போதனையாக இருக்கணுன்றார். ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நம்முடைய பெங்களூர் எக்லேஷில் ஒரு மூத்த சகோதரர், ஒரு சத்தியத்தில் ரொம்ப காலம் இந்த சகோதரர் கூட ஒரு காரில் ட்ராவல் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இது எதுக்கு பார்க்குறதுக்குள்ள ரொம்ப என்ன ஒரு என்னையும் அங்கே திருத்துற மாதிரி ஒரு காரியம் அங்கே நடந்துச்சு. என்ன சொன்னார்னா, ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இந்த தியாலஜிக்கல் செமினரிலாம் இருக்குது இல்லைங்களா, இவங்க இந்த ப்ரீஸ்ட்டுங்கெல்லாம் படிச்சுட்டு பிரசங்கம் பண்ண போவாருங்களா. அங்கே போகும்போது சர்ச்சில் ப்ராக்டிஸ்க்கு அங்கே போடுவாங்க, பார்த்துருக்கோம். அங்கே சர்ச்சில் போயிட்டு இவங்க எப்படி சர்மன் கொடுக்குறாங்க, போதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் மார்க் போடுவார், இவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா இல்லையான்ட்டுங்க. அப்போ இந்த ஒரு பர்சன், ஒரு டீக்கன், இவர் போய் போதிச்சிருக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்களா. ஆனால் அதை பார்த்தவர், அந்த சபையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் பார்த்தவர் அவருக்கு நீ ஃபெயிலின்னு போட்டாராம். இப்போ இவருக்கு அந்த டீக்கனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். என்ன, நான் அருமையாக சப்ஜெக்ட் பேசிட்டு வந்தேன், எல்லாரும் அப்ரிஷியேட் பேசினாங்க, ஆனால் இவர் ஃபெயில் போட்டாருன்ட்டு. 2வது தடவை போய் பேசினாராம். அதே தான் ஜனங்கள் பண்ணாங்களாம். மறுபடியும் ஃபெயில் பண்ணிட்டாராம். 3வது தடவை போய் பேசும்போது ஜனங்க இவர் அப்ரிஷியேட்டாக பண்ணலையா, அப்ரிஷியேட் பண்ணல, இப்போ பாஸ் போட்டாராம். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க ரொம்ப அருமையாக என்ன சொன்னார்னா, ஒரு போதனையானது வெறுமனே மற்றவங்கள் நம்மளை பாராட்டுகிற ஒரு விஷயம் அல்ல. அது அவங்கள ஊக்குவிச்சு முன்னாடி ஓட விடுமா. இட் வில் மோட்டிவேட் தெம்ன்றாரு. அப்போ அந்த 3வது போதனையில் அவர் பேசும்போது தான் அவங்கள ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு போதனையை கொடுத்ததுனால தான் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இப்படியாக தான் என்ன பண்ணுறாரா, இப்படியாக போதனை என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒழுங்கான ஒரு போதனை எல்லாருக்கூடையும் சமாதானத்தோடு, அந்த என்ன சொல்கிறதுக்கு அந்த அந்த வசனத்தில் அநேக வருஷங்கள் பாஸ் இல்லைங்களா, சப்போர்ட் த வீக், பலவீனர்களை பலப்படுத்துறது, அப்புறமா தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, இப்படியாக ஒரு போதனைகள், அதிகமாக ஆலோசனைகள் சபைகளுக்கு அங்கே தேவைன்றாருங்க. இந்த மாதிரி அட்மானிஷன்ஸ்ன்றாருங்க இல்லைங்களா? ஸோ அப்போ சப்போர்ட் கூட ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். சப்போர்ட்டை கூட நம்ம படிக்கும் போது எப்படி அந்த சப்போர்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணணுன்ற, ஒருத்தர் சகோதரிக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் போது நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லும் போது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 15:1. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பாத்தீங்களா, பலமுள்ளவர்கள் நான் சத்தியத்தில் வளர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரிகள் ஏதோ ஒரு வழி தப்பும் போது, ஏதோ ஒரு கீழே விழும் பலவீனமாக இருக்கும் போது நான் என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள பண்ண நம்ம என்ன பண்ணுமா, இறங்கி அவங்கள பலப்படுத்தணுன்ற, அந்த அளவுக்கு நம்ம கீழே தாழ்த்தணுன்ற ஒரு விஷயம். இதுதான் ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை கூட இன்னும் வேறு இடத்துல சொல்லும் போது ரோமர் 12:15 கூட வாசிங்க சிஸ்டர். ரோமன்ஸ் 12:15. ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். பார்த்தீங்களா, சந்தோஷப்படுகிறவர்கள் கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்கள் கூட. ஆனால் நம்ம எப்படியே எப்போ அவன் விழுவான்றது தான் நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஓடும். விழுந்தா போதும், அதை விட சந்தோஷம் நம்மளுக்கு எது பெரும்பாலும் இல்லை. இவ்வளோ நாள் என்னைய சபையில் நீங்கள் டார்ச்சர் பண்ணிட்டுக்கிறீங்க, நீங்கள் எப்போ விழுணுன்னு தான் நான் காத்துட்ருக்கேன்.
இதுதான் ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி காணப்படுது. ஏன்னா சபை எப்படி இருக்குது இன்றைக்கி? அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுய திருப்திக்குள்ளே தான் இன்றைக்கி சபை வளர்ந்துட்டு இருக்குது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அன்பானோ? அப்படி இல்லை, நம்ம பலவான்கள் இருந்தாலும் சத்தியத்தில் நான் முதிர்ச்சி பெற்றாலும் ஒரு சபையானது சபையில் இருக்கக்கூடிய சகோதர கீழே பலவீனமாக ஆய்ந்தால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள நம்ம ஏதோ வந்து அவங்கள மேற்கொண்டு போகாதபடிக்கு அவங்கள நம்ம என்ன பண்ணோன்னா அவங்கள தூக்கி விட்டு ஓடக்கூடிய ஒரு ஊழியம் தான் இந்த சபையானது. இதுதான் எக்லீஷியாவோட பங்குன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கணும். மூன்றாவது ரொம்ப முக்கியம் சொல்கிற டெக்கரம், ஒழுங்கு இல்லைங்களா? இந்த ஒழுங்கை கூட நம்ம அநேக வசனத்தில் நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு கூட நம்ம மோசையை கூட அந்த தேவன் கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுறாரு, நீ நிற்கிற இடம் எப்படி இருக்குதுங்களா? பரிசுத்தமான ஒரு இடம், அதனால் உன்னுடைய கால் அணிகளை நீங்கள் என்ன பண்ண விட்டுட்டு வந்துடுன்றாருங்க. நம்ம பிரசங்கி 5:1 கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அது கூட வாசிக்கலாம். பிரசங்கி 5:1 சிஸ்டர் வாசிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ரொம்ப முக்கியமானது அன்பானவர்களே, இந்த எக்லீஷியான்ற ஒரு ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அப்போ சபையில் வந்து 2 விதமான வகுப்பாராக இருப்பாங்க. புத்தியுள்ள கனிகளும் இருக்கும், புத்தி இல்லாத கனிகளும் இருக்கும். பட் நாம் செலுத்தக்கூடிய பலிகள் மூடர் பலிகளாக அங்கே இருந்துடக்கூடாது என்றார். அப்போ எப்படி இந்த ஒழுங்கை நம்ம காத்து கொண்டு வருது? நம்மளுக்கு தெரியும் இந்த டைமிங்ஸ். இன்றைக்கி டைமிங்ஸ் இல்லை, வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஆட்டோ பிடிச்சின்னு வந்தேன் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் தான். இது முன்னாடி ப்ரையாரிட்டி பண்ணியிருக்கணும். பட் இங்கே என்ன ஒழுங்குன்றாருங்களே, அதையும் காட்டிலும் இது ரொம்ப முக்கியம். பிரைமரி திங், பேசிக்ஸு என்னென்னா மற்றவங்களுடைய உரிமையும் மற்றவங்களுடைய மனசாட்சியும் நம்ம மரியாதை கொடுக்கணுன்றாரு. என்னதுங்களா? சபையில் இருக்கிற சகோதரிகளுடைய உரிமைகளையும் அவங்களோட மனசாட்சியும் மதிக்க கற்றுக்குன்றாரு. இது ரொம்ப முக்கியமானது அன்பானவர்களே. இன்றைக்கி ஊழியம் இன்றைக்கி ஏன் நமக்கு இவ்வளோ கெட்ட பேர்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை மதிக்க கற்றுக்கிறது. ஏன்னா மனுஷன் என்பது உலக சிருஷ்டிகளிலே ஒரு சிறந்த படைப்பு. ஆனால் அதையும் காட்டிலும் புது சிருஷ்டி என்பது அதுலேயும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒரு படைப்பு. அப்படி இருக்கும் போது இங்கே மற்றவங்களோட உரிமைகளையும் மற்றவங்களுடைய மனசாட்சியும் புண்படுத்தாதபடிக்கு அதை மதிக்க கற்றுக்குங்கன்றார் அன்பானவர்களையும் பார்க்க. இதுதான் வந்து அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கை நம்ம கரெக்டான விதத்தில் நம்ம பண்ண முடியும்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம கீழ்ப்படிதலுக்கு அது கொண்டு போகின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி நம்ம சொல்லும் போது அது எப்படி சொல்கிற ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 10:24 கூட வாசிங்க சிஸ்டர். ஈப்ரூஸ் 10th chapter verse 24. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன் சபை கூடுதலை விட்டு விடுறாங்க? அவங்களுக்கு கொடுக்குற உரிமையை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. இதுதான் காரியம். அதுக்குன்னு அங்கே விட்டு விடுறவங்களோ அதை சுயாதீனமாக ஏற்றுக்கொள்ளாது, அதுவும் தவறு. அப்போ தேவன் இந்த புது சிருஷ்டிக்கு கொடுத்துருக்கிற அந்த சுயாதீனத்தை, அந்த உரிமையை நம்ம மதிக்க கற்றுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதனால தான் சபை என்பது வந்து பரிபூர்ணம் அல்ல, அது பரிபூர்ணக்காக ஒரு இடம்ன்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆகிறதுக்காக தான் ஒரு இடம்ன்றது ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. இதை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா அந்த சபையில் அந்த ஒழுங்கு நம்ம வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது கண்டிப்பாக அங்கே ஒழுங்கு என்ன பண்ணும், அடி இருக்குது. அந்த ஒரு ஈக்குவலிட்டி, அந்த சரசமம் சபையில், சமரசமாக ஈக்குவலிட்டி என்ன சொல்கிறதுங்க, சரிசமமாக சபையில் அது இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்றாருங்க. ஸோ ஏன் என்றால் அன்பாளர்களே, அந்த ஒழுங்கை பற்றி கூட இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் போது இது தேவனுடைய இடம் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குதுன்னு சொல்லும் போது மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். மல்கியா 3:16. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப கர்த்தருடைய காரியங்கள் நம்ம பார்க்கும் போது இவங்க ஒருத்தர் பேசுறதை யார் கவனித்து இருக்கிறாருங்களா?
அப்போ தேவன் கவனித்திருக்கிறாருன்னு சொல்லும் போது தேவன் பெரியும் இங்கே வந்து நம்ம வசனத்தை பேசிச்சா மாத்திரம் கவனிச்சுட்டு போயிடுவாருங்களா? இல்லை அன்பானவர்களே, நம்ம அவருக்கு டிரான்ஸ்பரன்சி, நம்ம வந்து அவருக்கு வெளிப்படையாக நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியும். அப்போ மற்றவங்களுடைய உரிமையை மனசாட்சியை ஒரு காத்து கொள்வது தான். அதாவது இன்னும் ரொம்ப அருமையாக பிரதர் சொல்லும் போது என்னோட சொத்தை பாதுகாக்கிற மாதிரி அவரோட சொத்தை பாதுகாக்கணுமா, என்னோட பேர் புகழை நான் பாதுகாக்கிற மாதிரி அவரோட பேர் புகழை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாதுகாக்க. இதுதான் ஒரு புது சிருஷ்டியோட ஒரு மேன்மையான ஒரு காரியம். அதுதான் சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு கரெக்டாக வருன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் ஒரு சில வசனங்கள் கூட, அதனால தான் கர்த்தர் சொன்ன கூட வார்த்தைகளில், நான் எப்படி உங்களுக்கு கால்கள் கழுவனாலும் அதே போல் நீங்கள் ஒருவருக்கு இந்த கால்கள் கழுவலன்றாரு. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 12:10 கூட வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 12:10. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இல்லைங்களா? அப்ப கனம் பண்றதுல நம்ம என்ன பண்ணணும் அன்பானவர்களே? சகோதர சிநேகத்திலையும் முந்திக் கொள்ளணும். நம்ம முன்னாடி போய் என்ன பண்ணணும்? நம்ம முகஸ்துதி பண்றதை பத்தி இங்க பேசல இல்லைங்களா? அந்த சகோதரன் எப்படியாவது கிறிஸ்துக்குள்ள ஓட்டத்துக்குள்ளே ஓடணுன்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த காரியத்தை நம்ம செய்யணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள் சபைக்கு இங்கே தேவைப்படுதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ காரியங்கள், எக்லீஷியாவோட காரியங்கள் இவ்வளோவாக இருக்குதுன்னு சொல்லும் போது எதற்கு இதை பார்க்கக்கூடிய ஒரு அவசியமாக நம்மளுக்கு இருந்துச்சுன்னு சொல்லும் போது, விசேஷமாக கடைசி கால லவோதிக்கா சபையில் இருக்கும் போது, அதாவது கர்த்தர் சொன்ன ஊமைகளில் கூட அந்த எஜமான் வரும்போது இங்கே சபை எப்படி இருக்குமா, சபை எப்படி இருக்குன்றாருங்க. வாசிச்சிருக்கிற இல்லைங்களா வசனம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் எடுத்துங்க சிஸ்டர். மேத்யூ 24 சாப்டர் 24 or 25. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அந்த எஜமான் வரும்போது இங்கே சபையோட ஊழியர்கள் என்ன பண்ணலாம், ஒருத்தர் என்ன பண்ணுவாங்களா, இவங்களை வந்து அடித்து நொறுக்குவாங்கன்ற ஒரு வசனத்தை பற்றி பேச ஒரு ஓமையில். மத்தேயு 25 அந்த ஒரு மனுஷன் வரும். ஒரு நிமிஷம் இது இருக்கு, மத்தேயு 25 தான் வரும். எஜமான் வரும்போதுன்ற ஒரு வசனம் வரும். வாசிங்க சிஸ்டர். அது அப்பொழுது அவர்கள் பிரதியுத்தரமாக 25:45 வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாய் இல்லை. ஸோ அந்த வசனம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரும்போது இங்கே சபை ஊழியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் போது, இவங்க வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சபையை கொண்டு போயிடுவாங்கன்ற ஒரு விஷயத்தை 23ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து, என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி, பாத்தீங்களா, தன் உடன் வேலைக்காரர்களை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து. பாத்தீங்களா, இங்க என்ன நடக்கும்? எஜமான் வரும்போது அவர் வந்திருக்கிற நேரத்தில் இங்க என்ன நடந்திருக்கும்? சபையோட ஊழியர்கள் எப்படி இருப்பாங்களா? சபையோட ஊழியர்கள் அவங்களுக்கு இருக்கிற அந்த சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை எந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்களா? அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போயிடுவாங்களா? அதனால் சிம்பிளாக பரிசேயர்கள் சொன்ன மாதிரி தான், நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, போகிறவங்களும் அதுதான் இங்கே நடக்கும். எங்கள் 7ஆம் சபை காலப்பகுதியில் அது நடக்கும். அது அப்படியே ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் ஹிஸ்ட்ரி, வரலாறு அது அப்படியே வரலாறாக நம்ம சபைகளில் அது காணப்படும். அதனால தான் சொல்கிறார் அன்பானவர்களை, இந்த ஒரு வகையானது இந்த எக்லீஷியாவோட காரியங்கள் நம்ம சரியான விதத்தில் நம்ம புரிஞ்சுட்டோன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம், அதாவது இன்னும் அருமையாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புது சிருஷ்டிக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னன்றாருன்னா, அவங்க பெற்றிருக்கிற சுயாதீனத்தை அவங்க உணரணுமா. ஒரு புது சிருஷ்டி, நான் வந்துட்டேன் சத்தியத்தில், என்னோடய வளர்ச்சியை நான் எப்படி காண முடியும்? நான் பெற்றிருக்கிற எனக்கு இந்த கொடுத்துருக்க எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது இல்லைங்களா, எனக்கு ஒரு லிபர்ட்டி, ஒரு சுயாதீனம் இருக்குது. அந்த சுயாதீனத்தை நான் உணர்ந்தால் தான் எனக்கு இந்த சபையில் ஒரு பொறுப்பு, அதாவது இந்த ஊழியத்தின்
கர்த்தருடைய சேவையில் ஒரு பொறுப்பாக நான் இருக்க முடியும்ன்றார் இல்லைங்களா. ஒரு சிம்பிளாக சொல்லும் போது அன்பானவர்களே, இன்னும் ஒரு 10 minutes நான் முடிச்சிடறேன். சிம்பிளாக சொல்லும் போது பிள்ளைங்க அம்மா கிட்டே இருக்க மட்டும் என்ன இருக்காது, பிள்ளைங்களுக்கு பொறுப்பு இருக்காது இல்லைங்களா. ஒரு ஆண் பிள்ளைக்கு எடுத்திங்கன்னா பொறுப்பு இருக்காது. எப்போ பொறுப்பு வரும்? திருமணம் ஆன பிறகு ஏன் சுயாதீனமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அது திருமணம் ஆன பிறகு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வரத்து வேற, அதை பற்றி நம்ம இங்கே பேசலை. ஆனால் இங்கே திருமணம் ஆன பிறகு இல்லை, நீங்கள் ரொம்ப ஒரு என்னை முறிச்சு பார்த்தீங்களா, அதனால தான் சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் இங்கே திருமணம் ஆன பிறகு அவருக்கு ஒரு சுயாதீனம் கிடைக்கிது, சுயமாக யோசிக்கிறதுக்கு கிடைக்கிது, அதிகமான பொறுப்புகள் வரும். அதே தான் சபையில் இங்கே சொல்கிறாரு. அப்போ ஒரு புது சிருஷ்டியானது சபையில் கூடும் போது, நம்முடைய ஒரு இந்த ஊழியத்துக்குள்ளே வரும்போது, சபைன்னு சொல்லும் போது இந்த பில்டிங் எடுத்துறாதீங்க, இந்த பில்டிங்கை மனதில் எடுத்து போட்டுருணும். ஒரு அங்கம் சரீரம் இல்லைங்களா. அந்த சரீரமாக வரும்போது நமக்கு பொறுப்புகளை நம்ம கையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றாரு இல்லைங்களா. அதனால தான் அநேக ஊழியங்கள் காரியங்கள் நம்ம பார்க்குற அந்த பொறுப்பு, நானும் சத்தியத்தில் ஓடிட்டுருக்கிற ஒரு பொறுப்பு, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் இந்த ஊழியத்தில் ஓட முடியுன்றாருங்க. அது எது பொறுப்புனா, எனக்கு சுயாதீனம் கிடைச்சிருக்கிறத நான் என்ன பண்ணணுமா, அதை உணரணும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா இதை கூட நான் சொல்லிடுறேன், திருமணம் ஆன பிறகு அதிகமான சுயாதீனம் யாருக்கு கிடைக்குது? கணவனுக்கா மனைவிக்கா? யாருக்கு? கணவனுக்கா மனைவிக்குங்களா? மனைவிங்களுக்கு. ஏன்னா அதிகமாக கேள்வி கேட்குறது யார்? இல்லை, அது தப்புன்னு சொல்ல, கேட்டால் தான் கணவன்கள் திருந்துவாங்க இல்லைங்களா. அப்போ இங்கே சபையானது சுயாதீனம் பெற்றுக்கொள்ளும் போது சபையில் நடக்கிற காரியங்களை கேள்வி கேட்குறதுக்கு இது ஒரு முதிர்ச்சி பெற்றுக்கணுன்றாரு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. சபையில் ஏதோ நடந்துருக்குது, ஏதோ நடந்துட்டு இருக்குது அப்படி நம்ம போயிட்டு வந்தோன்னா அதுக்கு நம்ம வெளி உலகத்துலேயும் நம்ம எழுந்திருக்கலாம். பேர் சபைகள் இருந்தால் யார் எப்படி வேணாலும் சபையில் நடக்கும்போது கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு விரோதமாக நடக்கக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுயாதீனம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. இது இப்படி தான் சபை ஒழுங்கால போகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இது சபை காரியங்கள். இப்போ தனிப்பட்ட காரியங்கள் நம்ம வரலாம். தனிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு 12 ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, அது நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். இது நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னு சொல்லும் போது ரீப்ரிண்ட் நம்பர் 3593, ரீப்ரிண்ட் நம்பர் 3593 என்ன சொல்கிறாருன்னா, பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவல், அதாவது நாட்கள் பொல்லாதவர்கள் இருக்கிறதுனால நமக்கு அனுதினம் தேவையான ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாரு அந்த இடத்துல. இப்போ ஒரு 12 விஷயங்கள் அங்கே பிரதர் என்ன பண்ணி எழுதுகிறார். ஃபஸ்ட்டு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அன்பானவர்கள்னு சொல்லும் போது என்ன தேவை ஒரு புது சிருஷ்டிக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எழுதுகிறாரு பார்த்தீங்கன்னா, லெட் ஈச் ரிசால்வ் டு மைண்ட் இஸ் ஓன் பிஸ்னஸ். உங்களுடைய சொந்த வேலைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது என்ன சிம்பிளாக சொல்கிறாருன்னா, மற்றவங்க விஷயத்தில் உங்கள் மூக்க நுழைக்காதீங்கன்றாரு. மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் இன்டர்ஃபியர், அட்லீஸ்ட் அவங்க மற்ற சகோதர ஃப்ரீடம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மூக்கை நுழைச்சிடக்கூடாது, நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனால் இல்லைங்களா. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்மோட குற்றங்களையும் பலவீனையும் பார்க்கிலும் சகோதரருடைய குற்றங்களையும் பலவீனங்களுக்கு அதிகம் பொறுமை காக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இல்லைங்களா. அது இங்கிலீஷில் என்ன, we should exercise great patience with others and their faults more than in dealing with ourselves and our shortcomings. பட் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு அதிகம் நம்ம பொறுமையாக இருப்போம், நம்ம பண்ண குற்றங்களுக்கு தப்பிதங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக இருப்போம். ஆனால் சகோதரர்கள் குற்றங்கள் தப்பிங்க பண்ணும்போது என்ன பண்ணுவோம், உடனே ஆக்ஷன் எடுப்போம், உடனே ரியாக்ஷன் ஆகும் கண்டிப்பாக இல்லைங்களா. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட் சொல்கிறாரு. மூன்றாவது என்ன சொல்கிறாருன்னா, அதிக உணர்ச்சி வசமாக இருக்கிறாதீங்கன்றாரு. உணர்ச்சி வசம், ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, உணர்ச்சி வசமாக இருக்கும்போது நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது, தவறாக போய்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதிக உணர்ச்சி வசதியாக இருக்காதீங்க, அதே நேரத்தில் சீக்கிரம் நீங்கள் புண்படுத்தப்படாதீங்கன்றாருங்க. சீக்கிரம் நம்ம புண்படுத்த ஆகக்கூடாது. நான் வந்திருக்கிற நோக்கமே நம்ம புண்படுத்துறதுக்கு, நம்மளே மற்றவங்கள் புண்படுத்துவாங்க, அதை சகிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் சீக்கிரம் புண்படுத்தாதீங்க, அதை மேற்கொள்கிறதுக்கு தைரியமாக இருங்கன்றாங்க. நாலாவது என்னென்னு பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை உங்களை குறித்து யாராவது ஒரு புறங்கூறினாங்கன்னா, ஸ்லாண்டர் இல்லைங்களா, புறங்கூறினாங்களா, நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் இல்லை ஒரு பப்ளிக்காகவும் அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை தவிர ஜாஸ்தி பேசாதீங்கன்ட்டார். சில நேரத்தில் நம்மை குறித்து புறங்கூறும் போது நம்ம அதை நியாயத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு விஷயத்தை பேச போய் அதிகம் பொய்களை பேசிடுவோம். ஏன்னா நம்மளே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், நீதிமான அந்த இடத்துல ஆக்கிறதுக்காக. நீங்கள் என்ன உங்களை குறித்து யாருன்னா புறங்கூறினாங்களா, ஸ்லாண்டர் பண்ணாங்கன்னா,
இல்லை இது நான் பண்ணல, இது ஒரே வாரத்தில் அங்கே என்ன பண்ணுங்க பேசி முடிச்சிடும். அதிக விஷயத்தை நீங்கள் போட்டு பேசும்போது தான் அந்த இடத்துல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக பொய்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அங்கே வந்துடும்ன்றோம். அதை ஒரு தப்பை மறைக்க போய் பல தப்புகளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அங்கே வந்துடுன்றாருங்க. அதில் அடுத்தது 5வது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தீமை பேசுறதும் பின்னாடி பேசுறதும் புறங்கருதும் புறங்கூறுகிறதும் தேவனுடைய ஜனங்களுக்கு அது தடை செய்யப்பட்டுக்குதுன்றாருங்க. ஒருவேளை ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தீமையை செஞ்சிருந்தாலும் கூட நம்ம பின்னாடி பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வரார். அவங்களுக்கு குறித்து தீமையாக பேசாதீங்கன்ற ஒரு விஷயத்தை கூட கொண்டு வரார் நம்ம பார்க்குறோம். 6வது என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தனக்கு இருக்கக்கூடிய மேட்டிமையை கவனித்து பாருங்கள். ஏன்னா இதை விட உலகத்தில் ஒரு டெட்லியான பிளேக் எதுவும் இல்லைன்றாருங்க. டெட்லியான பிளேக்னா வாதை, கொடூரமான வாதை இந்த மேட்டிமையை விட எதுவுமே இல்லைன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது 7வது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக இருங்கள். அது எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நம்முடைய மனசாட்சியை குற்றமற்றவர்களாக இருக்க வைத்து கொள்ளணுன்றார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில். 8வது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுடைய காரியங்களை புரிதலுக்குள்ளே வந்து அவருடைய பிரமாணம் இருக்கு இல்லைங்களா, டிவைன் லா, அந்த பிரமாணத்தை வெறுமையாக படிக்காதபடிக்கு அந்த பிரமாணத்தில் இருக்கிற அடிப்படை என்ன, சிம்பத்தி என்ன, பிரின்சிபல். இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கிறல இதோடைய அடிப்படை என்ன, ஏன் இந்த சப்ஜெக்ட் இப்போ ஒரு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், அடிப்படை ஒரே விஷயந்தான். என்ன? அவ்வளோதான், அடிப்படை ஒரே விஷயந்தான். அந்த அடிப்படையை கற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதாங்க. அது அந்த பிரின்சிபல் இல்லைங்களா, அந்த பிரின்சிபலை கற்றுக்கோ. அந்த பிரின்சிபல் கூட நம்ம வந்து ஜெல் ஆயிடணுன்ற, சிம்பத்தி ஆகிடணும். அது கூட என்ன ஆகிடணும்னா அது கூட நம்ம ட்ராவல் பண்ணிடணுன்றாருங்க இல்லைங்களா. கண்டிப்பாக திருமணம் பண்ண பிறகு நம்மளால் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் இன்னொரு திருமணம் பண்ண முடியாது. அது பிரச்சனை ஆனாலும் சந்தோஷமானாலும் கஷ்டம் ஆனாலும் துக்கம் ஆனாலும் மரணம் பறையந்து நான் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை நான் உண்மையாக இருக்கிறேன். அது ஜெல் ஆகிட்டு போயிடணும், அந்த ட்ராவலுக்குள்ளே அவங்க போயிடணும். அது புரியுறதா சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. 8 ஆயிடுச்சுங்களா. 9வது தான் சர்ச்சைக்குரிய காரியங்களையும் தவறு கண்டுபிடிக்கிறத வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கணும். அதுக்கு மாறாக கிறிஸ்துவின் நிறைவான ஆவியில் வளர்ச்சி அடையவும் அன்பில் வளர்ச்சி அடையவும் நம்ம பிரயாசப்படணுன்றாருங்க. அது சர்ச்சைக்குரிய காரியங்கள் இல்லை, சர்ச்சைக்குரிய காரியங்கள் சில சபைகள் அப்படியே ஓடும், விஸ்பர் ஆகும் இல்லைங்களா. அந்த காரியங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா, அது வந்து நம்ம இது பண்ணணுன்றாருங்க. அடுத்தது 10வது என்னன்றாருங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த வைராகியம், சில விரோதங்கள், கோபங்கள், இது எந்த காலத்துலேயும் நம்முடைய இருதயத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை கொண்டு வந்துடாதீங்கன்றாருங்க. 11வது என்ன சொல்கிறாருங்கன்னா, உங்களோட மனசாட்சியை நீங்கள் நம்பாதீங்கன்றார். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம இவ்வளோ வசனங்கள் படித்தோமா, இவ்வளோ விஷயங்கள் கேட்கோமா, என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னு எதுக்கு வசனம், எதுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா. இது ரொம்ப முக்கியமான அன்பானவர்களே. 12வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைரியமாக இருங்க. சத்தியத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நம்ம தைரியமாக இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, சத்தியத்துக்கு மாத்திரம் தைரியமாக இருங்க, மற்றத்துக்கு இறங்கி போயிடுங்கன்றார். என்னதுங்களா, சத்தியத்துக்கு மாத்திரம் போல்டாக நில்லுங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் மற்றத்துக்கு என்ன பண்ணிடுங்க, நீங்கள் இறங்கி போயிடுங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கடைசியாக பார்க்கும்போது அன்பானவர்களே, நெக்ஸ்ட் எக்லிஷாவில் மறுபடியும் எக்லிஷா ஒரு காரியங்களில் வந்துடலாம். எக்லிஷாவில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஹியூமனிடேரியன் நீட்ஸ், அதாவது சகோதர சகோதரிகள் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகள், இல்லை சிலர் வந்து ஏன்னா பர்சனல் ட்ராமாஸில் போயிடுவாங்க இல்லைங்களா. என்ன பண்ணும், இந்த ஊழியத்தில் வந்த பிறகு அநேகர்கள் நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம கூட அனுபவிச்சிருக்கிறோம். சில பிரச்சனைகளை தாங்க முடியாத, சில பாடுகளை தாங்க முடியாத டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க, மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க இல்லைங்களா. போயிருக்கிறோமா இல்லைங்களா? இல்லை, நீங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா. மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டை பார்க்கலும் சபையில் அதிகமாக நடக்கக்கூடிய பிரச்சனை, மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவோம். அப்புறமா அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து கண்டிப்பாக சபை இதை வந்து மீட் பண்ணுன்றாருங்க. அது வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 12:12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து சரீரம் ஒன்றாக இருக்கிறதுனால அதில் 26 கூட வாசிங்க சிஸ்டர், verse 26.
ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது அன்பானவர்களே. இந்த ஒரு சபையில் இருக்கிற நீட்ஸ், தேவைகளை வந்து ஆவிக்குரிய தேவைகள் ஒரு பக்கம் இருக்குது அதிகமாக, அதுக்கு தான் ரொம்ப. அதே நேரத்தில் சில பலவீனம், ஏன்னா எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இங்கே வரீங்க இல்லைங்களா? இல்லைனா வந்து பெரிய பெரிய பணக்காரன் நம்ம என்ன இருக்கலாம் ஆயிருக்கலாம் இல்லைங்களா? முடிஞ்சளவுக்கு நம்ம எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது சபையோட தேவைகளை சந்திக்கிறது எக்லீஷியாவோட பொறுப்புன்றாரு இல்லைங்களா? அப்போ சபையோட தேவைகள் மாத்திரம், இந்த மைக்கு ஸ்பீக்கரை பற்றி மாத்திரம் நான் இங்கே சொல்ல வரல. நபர்கள் இது அழிஞ்சு போயிடும், சகோதரர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க. சகோதர சகோதரிகளுக்கு என்ன தேவை, அவங்க எப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் போயிருக்கிறாங்க, என்ன டிப்ரெஷனில் போயிட்டுருக்காங்க, மாம்சிகரிக எதுனா தேவைங்களா இல்லை ஆவிக்குரிய ரீதி, அப்படி போய் பலப்படுத்துறது தான் எக்லீஷியாவோட காரியங்களை பற்றி. அதனால சொல்கிறார், ஒரு அவயம் பாடுபட்டால் அது கூட எல்லா அவயங்களும் சேர்ந்து என்ன பண்ணுமா, பாடு பண்ணும். அப்போ ஒரு அவயங்கள் மகிமைப்பட்ட அது கூட என்ன பண்ணுமா, சந்தோஷப்படணுன்ற ஒரு விஷயத்தை கூட கொடுக்குறாருங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லைங்களா? அவர் 40 நாள் அந்த வனாந்தரத்தில் இருந்து வெளியே வரும்போது அவரே பலவீனம் ஆயிட்டார். அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, அவருக்கே வந்து தேவைப்பட்டுச்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு கெத்செமனே தோட்டத்தில் என்ன ஆச்சுங்க, வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 5:7 கூட, எபிரேயர் 5:7. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு இல்லைங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்னா ஒரு பலப்படுத்துறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதே போல் நம்ம அபூர்ண நிலைமையில் இருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகள் சபையில் ஏற்படுத்தணுன்ற ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் இருக்குது. இன்னும் சில அடிப்படைகள் பார்க்கும்போது நிறையா வசனங்கள் நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 8, கலாத்தியர் 6:10. இது 2 வசனத்தை ஒண்டி வாசிங்க சிஸ்டர். 1 தீமோத்தி 5:8, கலாத்தியர் 6:10. 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். இது அதிகமாக இன்னைக்கு சபைகளில் காணக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஊழியம் என்ற பேரில் நம்ம வீட்டை கூட என்ன பண்ணுறது இல்லைங்களா, கவனிக்கிறது. அன்பானவர்கள், இது ரொம்ப ஒரு தவறான. எப்படி இருப்பாரா, அபிவிசுவாசத்திலையும் கெட்டவனாக இருப்பாங்கன்ற பார்க்குறாரு இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே அன்பானவர்களை நம்ம கவனிக்கும் போது, அப்போ நம்ம அங்கே இன்னும் சில விஷயங்கள் சொல்லும் போது ஒருவருடைய ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்துங்கன்னு சொல்கிறாருங்களே. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, நம்ம வந்து காலத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஒருவரும் செய்யக்கூடிய அந்த ராக்காலம் வருது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நம்ம சரியான விதத்தில் நம்ம செய்யணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறன்ற நம்ம பார்க்குறோம், அன்பானவர்களும் பார்க்குறோம். ஸோ இன்னும் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய விசுவாசத்தை கிரியைகளில் காமிக்க கற்றுக்குங்கன்றார். உங்களுடைய விசுவாசத்தை கிரியைகளில் காமிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கங்க. நீங்கள் படிக்க வேணால் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 - 18 முறை கொடுத்துருக்கிறார். அப்புறமா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து ஒரே ஒரு 2 வசனத்தில் மாத்திரம் வாசிக்கலாம். யாக்கோபு 2, 14, 15. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ரொம்ப முக்கியமானது அன்பான, இன்னைக்கு சபையில் காணப்படாத ஒரு விஷயம் இது. எல்லாமே நம்பி வந்திருக்கிறோம், சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, பலப்படுத்துவாங்கன்னு. பட் இதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது, தவறு. ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி நம்ம போகும்போது இந்த காரியங்கள் செய்கிறது தான் நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளில் செய்யக்கூடிய ஒரு காரியமாக நம்ம இறங்கணும். தேவன் வந்து எல்லாமே நடத்துவாருங்க இல்லைங்களா? அது வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, சபையில் ஆவிக்குரிய பலவீனங்களும் சரி, மாம்சக்குரிய பலவீனங்கள் இருந்தாலும் நம்ம இதை கூட நம்ம கையாளுறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதெல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியா, ஆன்லைன் வந்ததுனால இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதுங்களா? செய்ய முடியல. ஒரு வீட்டுக்கு முதலாவதுனா சகோதரர்கள் வீட்டில் தான் இருப்பாங்க அதிகமாக. ஏதோ ஒரு போய் பலப்படுத்தின நைட்டு நாங்கள் 12-1 மணிக்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஞாபகம் எங்களுக்கு இருந்திருக்குது.
ஆனால் இன்றைக்கி ஆன்லைனில் வந்து எப்படா சப்ஜெக்ட் முடியும், எப்படா தூங்கலான்ற ஒரு எண்ணம் தான் வருது. காரணம் சோம்பேறியாக ஆயிடுச்சு. சபையோட ஊழியங்கள் இன்றைக்கி தேவனுக்கு மாறாக தான் நடந்துக்குது. உண்மையை சொல்ல போனால் வால்யூம்ஸ்க்கு மாறாக தான் நடந்துகிட்டு இருக்குது. இல்லை, வால்யூம்ஸ்ன்றது தேவனுடைய வசனத்துக்கு அந்த விளக்கங்களுக்கு மாறாகத்தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு சபையில் சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய பலவீனங்களையும் ஆவிக்குரிய மாம்சரிகம் பலவீனம் இருக்கும் போது இதை எப்படி சபையில் செய்யணுன்ற ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 கூட குயிக்காக முடிச்சிடலாம் சிஸ்டர். ஜேம்ஸ் 14-15 வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அது 16 கூட வாசிங்க சிஸ்டர். 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை 16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாருங்க. ஒருவேளை ஆவிக்குரிய பலவீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் எப்படி தான் சபை செய்யணும்னு சொல்கிறது இங்கே ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய விஷயங்களில் நான் ஏதோ விதத்தில் பலவீனத்தில் தவறி விழுந்துட்டேன், ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், இந்த குற்றம் சொஸ்தம் அடையினா நான் குணமாக்கணும்னு என்ன ஜெபம் பண்ணணும். அதையும் பார்க்கிலும் அங்கே ரொம்ப ஜெபம் பண்ணால் மாத்திரம் பற்றி அங்கே பேசலை. ரொம்ப முக்கியமான ஜெபம் பண்ணி தேவன் அதை மன்னிச்சிடுறார். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக இன்னும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார் 16ஆம் வசனத்தில் கூட. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இல்ல 16 சிஸ்டர் 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அவ்வளவுதாங்க, நாங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்கொருவர். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது, நீ பண்ண தப்பு நீ வந்து என்று சொல்லி நான் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி சபைகள் வந்துடுறதுனால தான் இன்றைக்கி அந்த ஒற்றுமை நமக்குள்ளே காணும். இங்கன்னா நம்ம சொஸ்தம் அடையணும்னா இதெல்லாமே தேவன் எக்லிஷாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சிருக்கிறார். அதே போல் ஒரு மாம்சரீகமாக பலன் கூட நம்ம போய் அணுகி என்ன பண்ணோம், அவங்களுக்காக அவங்களுடைய விசுவாசத்துக்காக நம்ம பலன் செய்யணும்னு சொல்கிறாருங்க. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, விசேஷமாக ஐசோலேட்டட் பிரதரன், அதாவது சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, சில பேர் எங்கெங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே தான் ஆன்லைன் மீட்டிங்கை பற்றி பேசுகிறாருங்க. இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு தான் ஆன்லைன் மீட்டிங்கு இல்லைங்களா. நம்மளுக்கு எப்போதுமே ஆஃப்லைன் மீட்டிங் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுகிறதும், ஏதோ ஒரு ஜூம் மூலியமாக ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை அனுப்புறது கூட அவங்களை பலப்படுத்துன்ற ஒரு விஷயத்தை கூட கொடுக்குறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்தங்களை நம்ம பிரயோஜனம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுன்றாருங்க இல்லைங்களா. நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தாளந்தை கொடுத்துருப்பார். உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் இல்லைங்களா, வெறும் சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு பர்னபாஸ், அவர் என்னவாக இருந்தாருங்க, ஆறுதலின் மகன், சன் ஆஃப் கன்சாலேஷன் இல்லைங்களா, ஆறுதலின் மகனாக இருந்தார். அப்போ சபையில் இங்கே இருந்து தான் ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுன்னு இல்லை, உங்களுக்கு இருக்கிற வெவ்வேறு தாளந்தங்களை நாம் ஒழுங்காக சபை ஒழுங்கோடு அதை செய்யும் போது சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா பலப்படுவாங்கன்றாரு. அதில் விசேஷமாக சில பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும், சில பேருக்கு நேரம் இருக்கும், சில பேருக்கு உதவி செய்கிற மனப்பாக்குவம் இருக்கும், சில பேருக்கு பிரச்சனைகளுக்கு இம்மிடியேட்டாக என்ன பண்ண முடியும், சொல்யூஷன் கொடுக்குற டேலண்ட் இருக்கும். ஆனால் அது நிறைய ஸ்பீக்கர்ஸுங்களுக்கு அதை நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா. அது இருக்கும் உங்களுக்குள்ள, ஏன்னா அனுபவங்கள் பட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ சில பேருக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கும். இதை தயவாய் செய்யுங்கன்றாருங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஆதி சபையில் கூட. பிலிப்பியர் 4:18 கூட வாசிக்கலாம். இது வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டை பற்றி பேசுகிறாருங்க ஒரு தேவைக்கு. பிலிப்பியர் 4:18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரித்தாத்தித்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, அவங்க செஞ்ச உதவிகள் எப்படி இருந்துச்சா, சுகந்த வாசனையாக இருந்துச்சுன்றாருங்க. ஆனால் இங்கே ஒரு ஆர்டர் கொடுக்க, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி வந்து மிஞ்சி செஞ்சிடாதீங்கன்றாருங்க. என்னதுங்களா, மிஞ்சி செஞ்சிட்டிங்கன்னா அவங்க மறுபடியும் அந்த பாபிலோன் ஸ்பிரிட்டுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அதே போல் தான் சபையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியங்கள் காணிகள் பற்றி பிரதர் பேசும்போது கூட, சில காரியங்கள் பற்றி பேசும்போது கூட நீங்கள் கொடுக்கணும். ஆனால் மிஞ்சி செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் சபையில் அந்த சகோதரனையும் ஒரு சகோதரியும் நீங்கள் சர்ச்சானிட்டி ஸ்பிரிட்டுக்கு கொண்டு வந்துருங்கன்ட்டார். அதாவது மறுபடியும் அவங்களுக்குள்ள பாபிலோன் ஸ்பிரிட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, கொண்டு வந்துடுங்க. அது தவிர பண்ணாடுங்க, பட் செய்யணும், தேவைக்கு கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு தான் நம்ம சரீரமாக வந்திருக்கிறோம். நம்ம கடைசியாக பார்க்கும்போது ஒரே ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு நான் பாடத்தை முடிக்கிறேன். நம்முடைய இப்போ இருக்கிற கடந்த கால 7ஆம் கால சபையை எப்போதுமே ஆதிகால சபைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப நல்லதுன்றாருங்க. ஏன் ஆதிகால சபைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அர்லி சர்ச் வாஸ் இன் நோ மேன்ஸ் லேண்ட்.
அதாவது ஆதிகால திருச்சபை கிறிஸ்துவர்கள் அந்தியோக பட்டணத்தில் அவங்க வரும்போது இவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு பக்கம் யூதர்கள்னால இவங்க என்ன பண்ணப்படுவாங்க, துன்புறுத்தப்படுவாங்க இல்லைங்களா. ஒரு பக்கம் என்ன பண்ண புறஜாதிகள்னால இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு தேவர்களுக்கு இவங்க என்ன பண்ணணும், விக்கிர ஆராதனை செய்யணும், தூப காட்டணும், அவங்களால கூட புறஜாதிப்படுவாங்க. ஆனால் இவங்க இதெல்லாம் பார்க்கிலும் இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லும் போது அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தார்களாம். இந்த மரணத்தை இவங்களுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணமே வந்து இவங்களுடைய விசுவாசம் உயிர் உள்ளதாக இருந்துச்சு இல்லைங்களா. அவங்க உயிருள்ளதாக விசுவாசம் இருந்ததுனால தான் இன்னைக்கு மட்டும் அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அன்பானவர்களே நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இங்கே அவங்க மரணத்தை அவங்க சந்திச்சுட்டு இருந்தாங்கன்றாரு. அப்புறமா கடைசியாக இதை முடிக்கும் போது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு வேளை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒரு வேளை நான் பலி செலுத்தலைன்னா இன்னும் வாழவே நான் ஆரம்பிக்கலைன்றாரு. இங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறார், யூ ஹாவ் நெவர் ரியலி லீவ்ட் அன்டில் யூ ஹாவ் ஃபவுண்ட் சம்திங் தட் யூ ஆர் வில்லிங் டு டை ஃபார். அதாவது எனக்குள்ளே ஏதோ ஒரு மாம்சரிகமான காரியத்தை நான் பலி செலுத்தணும், ஏதோ ஒரு ஆவிக்குரிய மேட்டுமை நான் பலி செலுத்தணும். இந்த பலி செலுத்தாமல் நான் இன்னும் கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே நான் வரலன்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே கொடுக்குறாருன்றதை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களை பார்க்குறோம். இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். இது கூட தேவன் நம்மளுக்கு அதிகமான வாக்கு தத்தங்களை கூட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். அப்போ இதெல்லாம் செய்யும் போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவாக மாறும் போது சபை, பூமியில் இருக்கிற சபை அது சரீர அங்கம் ஒரு என்ன சொல்கிறதுங்க, தேவன் எதிர்பார்க்குற விதத்தில் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இதை செஞ்சுட்டு மனத்தாழ்மையாக நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அங்கே மனவாட்டியாக போகிறதுக்கு அவர் அதை டிசைட் பண்ணிக்குவார் இல்லைங்களா. நம்முடைய காரியங்கள் அந்த ஒழுங்கை நம்ம என்ன பண்ணோம், கடைபிடிக்கணும். இவ்வளோ எக்லீஷியா ஆக்டிவிட்டீஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார், பர்சனல் காரியங்களை கொடுத்துருக்கிறார். இதை தியானிச்சுட்டேன்னா கண்டிப்பாக அந்த புது சிருஷ்டிக்கு முக்கியமான கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புன்றது சுயாதீனம் தான், இந்த லிபர்ட்டி இல்லைங்களா. அந்த லிபர்ட்டியை நான் இன்னும் எனக்கு சரியான விதத்தில் நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லும் போது அன்பானவர்களே, நான் இன்னும் சத்தியத்துக்குள்ளே நான் வரலன்னு அர்த்தம். அந்த லிபர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கினா தான் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் சபையிலையும் சரி வீட்டிலையும் சரி நீங்கள் எங்கே போனாலும் கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே பார்க்குற அன்பானவர்களே. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.